ஆம், வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. கணக்க விஷயங்கள் கிளியர் பண்ணணும். முக்கியமாக ஒவ்வொரு விஷயமா கதைப்போம். ஸோ ஃபர்ஸ்டா என்னுடைய வழக்கு சம்பந்தமாக என்னுடைய வழக்குகள் 4 வழக்குகள் 3 நீதிமன்றங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது 4 கட்டமாக. முதலாவது மன்னார் நீதிமன்ற வழக்குகள். அதை சட்டவாளர் சுதர்ஷனா அவர்கள் நெறிப்படுத்துகிறார். அதே மாதிரி அங்கே வைத்தியசாலைக்குள் அத்துமீறல் நிலையத்திற்கான வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்திருக்கிறேன். நான் வைத்திய அத்தியட்சரிடம் அனுமதி எடுத்துத்தான் சென்றிருக்கிறேன் என்று. 2வது வழக்கு சாவச்சேரி வைத்தியசாலையில் எனக்கு எதிராக 6 வழக்குகள் இருக்கின்றன. அந்த 6 வழக்குகளுக்கு முடிய வழக்குகளை நெறிப்படுத்துவது சட்டவாளர் திவாகர். சட்டவாளர் செலஸ்டின் அண்ணா தான் இதுவரை அந்த வழக்குகளை நெறிப்படுத்தினார். அண்மையில் அரசியல் கருத்துக்கள் மாறுபட்டதால் சட்டவாளர் செலஸ்டின் அண்ணா ஒரு சரியான நல்லண்ணா. சும்மா நாங்கள் ஜோக்கில் அவரை போட்டு கலாய்க்கிறது மற்றது அவர் என்ன போட்டு கலாய்க்கிறத தவிர்த்து அவருடைய அரசியல் எண்ணங்கள் வேறுபட்டதால நான் அண்ணாவை சொல்லியிருக்கிறேன். நான் வேறொரு ஆளை லோயரை அரேஞ்ச் பண்ணிக்கண்டு. ஆனால் உண்மையாவே அவர் எனக்கு ஒரு திறமை இல்லாத நேரம் செலஸ்டின் அண்ணா என்ன சொன்னா ஒரு கோபம் இல்லை, எப்பவும் கொல்லணி காய்க்கிறான். ஒரு திறமை இல்லாத நேரம் நான் செய்யறேன்னு சொல்லி நின்று ஒரு சதம் காசு வேண்டாம செய்தவர். ஸோ அவரோட திவாகரம் அன்றைக்கு நின்றவர் சட்டவாளர் திவாகர். ஸோ சட்டவாளர் திவாகர் அதை தொடர்ந்து நடத்துவார். செலஸ்டின் அண்ணா அவருடைய அரசியல் கருத்துக்கள் வேறுபட்டிருக்கிறதால செலஸ்டின் அண்ணா இதுல சம்பந்தப்பட மாட்டார். விரும்பினால் அவர் இணங்கி கொள்ளலாம். பட் அதுல இதை நான் திவாரத்தையும் முழு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறேன். ஸோ அது இனிமே மாற்ற முடியாது. செலஸ்டின் அண்ணாக்குரிய கடிதம் இன்னும் கொடுக்கல. நீங்கள் சட்டவாளர் இல்லை என்று இது கிரிமினல் வழக்கண்டபடியா தேவையில்லை. இதுக்கும் நான் அதை கொடுப்பேன். மற்றபடி செலஸ்டின் அண்ணாக்கும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. சும்மா கலாய்க்கிறது, சும்மா ஜோக் அடிக்கிறது, மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் போடப்பட்ட வழக்கு கூட அதை திவாகர் தான் நெறிப்படுத்துகிறார். அதை விட சாவச்சேரியில் இன்னொரு தனிப்பட்ட வழக்கில் அதை தம்பிராசான் அவர்கள் என்னுடைய குவார்டர்ஸ் உடைத்ததின் காரணமாக நான் திட்டமிட்ட ரீதியில் அவர்களை கொண்டு வந்தேன்னு சொல்லி போலீசார் வழக்கு போட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த வழக்கையும் தம்பி சட்டவாளர் திவாகர் அவர்கள் தான். சட்டவாளர் திவாகரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா நான் 2008ஆம் ஆண்டு மெடிக்கல் ஃபேக்கல்டியில் படிக்கல. 2014 வரைக்கும் படித்தேன். அந்த டைம் பாஸ்கெட்பால் விளையாடிக்க தம்பி திவாகர் என்னோட பாஸ்கெட்பால் டீம்ல இருந்தவன். இஸ் a குட் பாஸ்கெட்பால் பிளேயர். அதோட கனகான பழக்கம் திவாகருடைய திவாகரோட அண்ணா தீனதயாள் என்னுடைய சேம் பேட்ச். அவருடைய அப்பா ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜினியர். ஸோ திவாகர் ஒரு பிரச்சனை இல்லை, நல்லபடியாக அதை கொடுத்துருக்கேன். நம்பிக்கையானால் எனக்கு சரியான நம்பிக்கையானால் என்னுடைய பர்சனல் லோயரும் கூட. அதுதான் வழக்குகள் சம்பந்தமான அப்டேட். 11ஆம் தேதி 13ஆம் தேதி 25ஆம் தேதிகள் இந்த வழக்குகள் சம்பந்தமான அப்டேட் நடக்கின்றது. ஓகே, வழக்கு சம்பந்தமா சொல்லிவிட்டேன். அடுத்ததாக இப்போது சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய ஆதரவு சீமோர் சாப்பிட்டேன். சீமோர் அதாவது என்னுடைய ஆதரவு தளங்கள் சீமோர் அவர்கள் இப்போது குறைந்திருக்கிறார்கள். இல்லை, எப்பவுமே பிளக் பண்ணி கொண்டிருக்கிறேன் கனவேரை 93,700 93,600 இப்ப 100 பேர் இப்படியே பிளக் பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்த 93,000 நிக்குது. அது உங்களுக்கே தெரியும். அது தவிர இந்த கருத்துக்கள் அதாவது இந்த ஆதரவுகள் குறைஞ்சு கொண்டு போகுது என்று சொல்லி சில பேர் எனக்கு சொல்லியிருக்கணும். உங்களோட ஆதரவுகள் குறைஞ்சு போகுது ஏன்னு சொன்னால் இப்ப நீங்க வடிவ பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் ஒரு அரசியல் செய்யல. அரசியல் கருத்துக்களை எல்லாரும் ஆதரிப்பினம் இல்லை, சரிதானே? இப்ப நாங்கள் சாதாரணமா ஒரு அரசியல்வாதியை எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்க முடியல. சாதாரணமா தொடக்கத்துல நான் ஒரு வைத்தியராக இருந்தேன், வைத்திய அத்தியட்சராக இருந்தேன். ஸோ அந்த நேரத்துல பொதுமக்கள் என்ன வைத்தியராக தான் பார்த்தார்கள். இப்போ எல்லாருமே விரும்பினோம், டாக்டர் எல்லாருமே விரும்பினோம். அதுவும்
ஒரு ஒரு டவுன் டு கேரக்டர் உள்ள ஒரு டாக்டரை வந்து நான் இல்லை, அது எந்த டாக்டரா இருந்தாலும் எல்லாருமே விரும்புவினோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு அன்பு ஒன்று இருக்கும் ஒரு டாக்டர்ல. என்ற டாக்டர்ன்ற வந்து அம்மா அப்பாவுக்கு மேலே சொல்லினோம், கடவுள்னு சொல்லினோம். பட் நான் அதை ஏற்றுக்கொள்றேன். எங்கள்ட உடம்பை நாங்கள் தெரியாம கொடுக்குறோம். நீங்கள் எந்த கையில துப்பிடிக்க தொடங்கின நேரத்துல இருந்து சாகும் வரைக்கும் நான் ஒரு உயிரையே கொடுக்குறோம் ஒரு டாக்டர்கிட்ட. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் என்றால் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்து விழாலும் எனக்கு பொதுமக்கள் இருந்தது. சாட்சியில சரியான ஆதரவு இருந்தது. நான் இப்பவும் வைத்தியரா தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதுல எல்லாம் கை வைக்கலாது. மற்றும் இந்த ரிசர்ச் சம்பந்தமா உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த ரிசர்ச் வந்து எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வந்து 3 செக்ஷன்ஸுக்கு, ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம், அடுத்தது வைவா வாஸ் எக்ஸாம், அடுத்தது ரிசர்ச். என்னுடைய ரிசர்ச் வந்து அவர் சொல்லிக்கலான்னு சொன்னால் அந்த இன்ட்ரடக்ஷன், பேக்ரவுண்ட், அதுக்கு பிறகு மெத்தடாலஜி அந்த ஓர்டர் பிழைச்சி இருக்கிறதாக ஆகவே திருப்பி தருமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் இந்த ஜோக், பெரிய ஜோக் என்னன்னு சொன்னால், நான் கிட்டத்தட்ட 5 நண்பர்களுக்கு வந்து ரிசர்ச் செய்து கொடுத்தேன். நான் அந்த 5 நண்பர்களுமே பாஸ், எனக்கு மட்டும்தான் ஃபெயில். பட் ஐ டோன்ட் கேர். பட் நான் அதை எழுதியிருக்கிறேன், டிரெக்ட் பிஜிஎம்க்கு எழுதியிருக்கிறேன். இனி அதை பார்த்துக் கொள்ளட்டும். அது சம்பந்தமா மேல் நீதிமன்றத்தில் வழக்குகள் கூட போடப்பட்டிருக்கு. ஸோ நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இனி செய்ய போவதில்லை. நான் கிளியரா பொதுமக்களுக்கு சொல்றேன். நெடுஞ்சீவன் கிரோஜன் தேங்க்யூ. அப்போ நான் இனிமேல் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய போறதில்லை. நான் சாதாரணமா டாக்டரா வேணுமென்றால் வாழுவேன். வந்து மக்களுக்கு வந்து காசு இல்லாம ஃப்ரீயா எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் நாலேஜ்ல நான் ட்ரீட் பண்ணிட்டு செத்து போவனே ஒழிய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அது ஒரு கழுசட ஒரு ஒரு கூட்டத்துக்குள்ள நான் இருந்து என்னால் தப்பே இல்லாது உண்மையை சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இசிஜி மெஷின் வேண்டுறேன்னு சொன்னால் அதை நாங்கள் ப்ரொக்யூமெண்ட்டுக்கு போடல. அது வந்து ப்ரொக்யூமெண்ட் பிட் கோல் பண்ணிக்கல. பிட் வந்து நாங்கள் சொல்றது லோ பிட்டை போடு, நாங்கள் ஓப்பன் பண்ணி போட்டு தாரணும்னு சொல்லி. இப்போ நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் வெரி ஓப்பனா இருப்பேன். பிட்டை போடுவீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவீங்கன்னா ஓப்பன் டே இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ அப்ப என்ன எல்லாருக்குமே பிடிக்காது. இப்ப இல்ல எனக்கு சில பேர் இந்த நேற்று ஒரு ஜெர்மனில இருந்து ஒரு அக்கா ஒரு ஆள் கேட்டா, உங்களை கணவருக்கு இப்ப பிடிக்காம போயிட்டு ஏன்னு சொல்லி. ஏனென்றால் இப்ப நாங்கள் ஓப்பனா கதை கேட்கல, உண்மையா இருக்கேக்கல, அதை கணவரை பாதிக்கும். முகத்துக்கு நாங்கள் சந்தோஷமா கதைச்சு கொண்டு இப்படி இருக்கிறீங்கல்ல, ஹலோ ஹாய் என்று கதைச்சு கொண்டு முதுகின கொத்தேக்கல யாருமே எதிரிகள் இருக்க மாட்டேன். சாதாரணமா ஒரு ஆள் எடுத்து பாத்தீங்கன்னா யாருக்குமே எதிரிகள் இல்லாம இருக்கிறது காரணம் என்னண்டா, அவர்கள் வந்து ஓப்பனாக ஒன்றும் கதைப்பதில்லை. விட்டு பாத்தியா மச்சான் லூசு கதைச்சிட்டு போறான்டாப்பா என்று சொல்றாங்க. இல்ல, நான் அந்த இடத்துல இருந்து இல்ல மச்சான் நீ கதைக்கிறது பிழை, நீ ஜோஜ் பேர் அது பிழையா இல்லையான்னு கதைக்கிறாள். சோ சில என்னுடைய நட்பு வட்டம் வந்து சரியான குறைவு, சரியான ஒரு ஷோர்ட் சர்க்கிளுக்குள்ள தான் நான் வாழ்றேன். எனக்கு ஒரு பெரிய நட்பு வட்டம் ஒரு நாளுமே இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுறது சரியான கஷ்டம். அதனால எனக்கு எங்களோட ஃபேமிலி எடுத்துக்கு பார்த்தா கூட நான் வீட்டை கூட கொஞ்சம் ஜெனுவினா இருக்க வலிக்கிடுவேன். அப்ப கோபம் வரும், அடிக்கடி கோபம் வர்றது காரணம் வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு பொய் சொல்லி போட்டு திருப்பி வேறு ஒன்றை செய்யல, நான் கண்டோட கோபம் வரும். அப்ப என்ன செய்வேன், ஆராய்ச்சி நீங்க எனக்கா படிக்கிறீங்க பொருங்க வாரண்டு கூட கொடி அடிக்க பொழிய போட்டு இந்த பேர் நீ தான் காய்ச்சிருக்கிறாய், இப்ப எனக்கு இப்படி பொய் சொல்றாய் என்று சொல்லி கதைப்பேன். சோ அந்த கேரக்டர் இருக்கிறபடியா உண்மையாவும் நேர்மையாவும் 100% இல்லை. அதாவது மெட்டாக்களை பாதிக்காம நான் அப்படி இருக்கிறபடியா கனவேருக்கு என்ன பிடிக்கிறேன். அதாவது சில பேர் சொல்லுவீங்கன்னா லூஸ் என்னண்டு. ஏனண்டா ஒரு ஆள் என்னிட்ட வந்து ஒரு ஆள் சொல்லி போட்டு போகுதுண்டா அந்த விஷயத்த நான் கூப்பிட்டு சொல்லி பிள்ளை இப்படி செய்தி என்றால் அதை பாதிப்பினம் 2 பேர் பாதிக்கப்படினோம். அப்படி செய்யாத மச்சான் என்றால் அவன் என்ன சொல்லுவான், நீ லூஸ் மாதிரி கேட்கிற, எல்லாரும் இப்படித்தானடாப்பா செய்யறாங்க, அப்ப உனக்கு மட்டும் என்ன விசரா அப்படி கேட்பினோம். அப்ப நான் சொல்லுவேன், இல்ல எனக்கு அது பிடிக்கல மச்சான், எனக்கு அது பிடிக்கல என்று சொல்லி நான் சொல்லுவேன். இப்ப எங்களுடைய கிளாஸ்ல கூட கென்ன விடயங்களுக்கு வந்து நான் பெரும்பாலான ஆக்களோட எல்லாரோடைய முரண்டுபட்டிருக்கிறேன். அதாவது வந்து கள்ள சைன் அடிக்கிறது, ரிசர்ச் கொடுக்கறது, படிக்கைகளை புத்தகங்களை ஒழிச்சு படிக்கிறது, அப்படியான எல்லா விஷயங்களையும் வந்து நான் பெரும்பாலானோட முரண்டுபட்டிருக்கேன். இப்ப நான் படிக்க என்னோட 25 பேருக்கு வந்து என் நோட்ஸை கொடுக்குறேன் நான் படிங்கன்னு சொல்லி. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க மண்டை பிள்ளையா மச்சான் நீ படிச்சு போட்டு பாஸ் பண்ணிட்டு போறதுக்கு எல்லாரும் ஒண்ணு இல்ல, அது என்னுடைய கேரக்டர். அதாவது வந்து நான் A லெவல்ல கூட இந்த கொப்பியை யாருக்குமே கொடுக்குறேன். நான் ஹேண்ட் ரைட்டிங் பார்த்துருப்பீங்க. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க மச்சான் கொப்பி ஒரு கதா நாங்க வீட்டை கொண்டு படிச்சிருக்கோம். எல்லாருமே சீனா மயிரன் கூட சிவபிரகாசன் மயிரன் கூட எக்ஸாமுக்கு முதல் நாள் இந்த பிசிக்ஸ் கொப்பியை வந்து இப்ப பயோதானே அப்புறம் மிச்சம் எல்லாம் வித்தியாசம். குமரன் சார் பிசிக்ஸ் கொப்பியை எனக்கு ஒரு 10 நாளைக்கு தாரியான்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன் கொண்டு போய் வீட்டை வச்சிருந்தவன். அவனுக்கு தெரியும் நான் ஃபுல்லா நோட்ஸ் எழுதியிருப்பேன், ஃபுல்லா கணக்கெல்லாம் செய்திருப்பேன். ஸோ ஒருத்தர் மேலால சர்வ் பண்ணி பாக்குறதுக்காண்டி சீனா மாதிரி கேட்டுக்கொண்டு தான் தெரியும்.
கடைசி நேரம் வந்து வண்டி கொண்டு போய் இந்த புத்தகத்தை வண்டி கொண்டு போய் படிச்சவன். அதுக்காண்டி இந்த புத்தகத்தை படிச்சு ஐலண்டர் ஸ்டைல அவன் என்னென்றால் அவன் நான் ஃபுல்லா நோட்ஸ் எழுதியிருப்பேன்படியா கொண்டு நான் அதுக்கு யோசிக்கிறேன். இப்ப நான் யோசிக்கிறேன் இப்ப என்ன நான் இதை கொடுத்துட்டா அவன் நல்லா வந்துருக்கணுமோ என்னோட நல்லா. இப்ப நான் யூடியூபர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அது தம்பி அரவிந்தா இருக்கட்டும், மற்ற வந்து மதுவா இருக்கட்டும், எல்லாரையுமே நான் பார்த்தேன் சொன்னால் சரி நீங்கள் என்னோட ஒரு வீடியோ எடுத்து போடுறதாலடா உங்க யூடியூப் வியூஸ் கூடி உனக்கு கொஞ்சம் காசு வந்தா எனக்கு சந்தோஷம் தானே. அப்போ நான் எனக்கு கவலையா இருக்கேன் என்றால் அது நான் இதுக்காண்டி அழுது வீடியோ போடுறாரு. அரவிந்தா இருக்கட்டும், மதுவா இருக்கட்டும், இவன் சாப்பிடாம இருந்து வீடியோ கொடுத்துருக்கிறேன் நான். சரியடா அப்ப இதை போடுமா என்னுடைய அலப்பறைகளுக்காக இல்ல, அது இந்த பேஸ்புக்ல லைவ்ல போட்டு போய்கொண்டு நானே என்னுடைய அழைப்பறைகளுக்காக இல்ல நான் கொடுத்து சரி இவங்களும் அதை போட்டு அவங்கள நான் சொல்லிக்கிறோம் கண்டென்ட் எழுதி கொண்டு வா. யூடியூப்ஸ்ட சொல்லியிருக்கேன் சும்மா தாடியையும் வளர்த்துட்டு தலைமையில இப்படி வெட்டி பாதியா வெட்டி இதுல தோடையும் போட்டுட்டு அப்படி வந்தீங்கன்னா உனக்கு நான் ஒரு கண்டென்ட் தர மாட்டேன். போய் ஒரு நீட்டா ட்ரெஸ் பண்ணி விடுடொட்டுக்கு தெரியும். நான் அவனுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன் இல்ல நீ ஒரு ப்ரொஃபஷனல் கேரக்டர் சும்மா நாங்கள் ஒரு யூடியூப் வச்சிருக்கிற முளைக்கிறவன் இருக்காண்டி இல்லையடா ஒரு ஜேர்னலிஸ்டா வரணும். அப்ப ஒரு பாடத்தை படி, ஒரு கோர்ஸ் படி, டிப்ளமா படி, உடுப்பு எல்லாத்தையும் சும்மா இப்படி என்ன சொல்றது பூ ஷர்ட் போட்ட ஷர்ட்டுகளை போட்டுன்னு வந்து யூடியூப்ல இது எடுக்காது. இப்ப WT ரிவ்யூ அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஷனல் அடுங்க உங்களோட வீடியோ அப்ப கிணவே பார்த்தினா உங்களுக்கு ஒரு இதொண்டு வேற நீங்கள் ஒரு மீடியா இதாக வரலாம் என்று சொல்லியிருக்கிறேன். இப்ப எனக்கு கூட சாவச்சில் இருக்கைக்குள்ள வந்து ஒரு வெளிநாடு இருக்கிற அண்ணாவரால் கேட்டவர் நீங்கள் வந்து நான் ஒரு 10 மில்லியன் அல்ல 20 மில்லியன் உங்களுக்கு தாரன், எனக்கு தாரன் சரிதானே, எனக்கு தாரன் ஒரு யூடியூப் சேனல் ஒன்றை கிரியேட் பண்ணியப்போ ஒரு ஆபீஸ் ஒன்று எடுத்து நடத்துங்கோ, அதை நான் உங்களுக்கே தாரேன் அந்த காசை போட்டுட்டு அந்த இது வரைக்கும் இல்லை வருமானம் வரைக்கும் இல்லை நீங்க எனக்கு அதை திருப்பி பே பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப நான் அவரோட கதைக்காம இல்லை தொடர்ந்து கதைக்க சான்ஸும் கிடைக்கல. உண்மையா நான் எனக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்கல யூடியூப் சேனல் ஒன்று சேர்த்து அதுல உழைச்சி அப்படி எல்லாம் இருக்கல. நான் சொன்னேன் நீங்களே செய்துட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க, என்னால ஃப்ரீயா ஏதாவது செய்யல மாட்டா செய்து விடுறேன். சேம் டைம் டில்கோ மேனேஜர், இப்ப டில்கோ மேனேஜர் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், டில்கோ ஹோட்டல் சிட்டி ஹோட்டல்ஸ் ஜப்னாவில். அப்ப அண்ணாக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அண்ணா உங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்டிங் தேவைன்னு சொன்னால் நான் மார்க்கெட்டிங் MSc செய்து கொண்டிருந்தேன். நான் இடையில நிப்பாட்டிட்டேன். அவன் உங்களுக்கு ஏதாவது தேவை வேண்டாம் அண்ணா சொல்லுவோம், நான் வந்து செய்யறேன், நான் அலையில நான் வந்து செய்யறேன், உங்களுக்கு ஃப்ரீயா செய்யறேன். நான் யார்கிட்டையுமே காசு வேண்டதில்லை. இந்த வரைக்கும் கனவேர் வந்து எனக்கு அனுப்பியிருக்கு. நம்ம அதாவது வந்து என்னுடைய சொந்தக்காரர் இவன் நரேந்திர அண்ணா கூட எனக்கு 5 லட்சம் ரூபாய் ஹாஸ் நான் அவருக்கு பேசி போட்டேன். சொல்லுங்க நரேந்திர உனக்கு 5 லட்சம் ரூபாய் ஹாஸ் அனுப்பி நீ அவனுக்கு பேசி போட்டேன். நரேந்திரா எனக்கு காசு தந்தது வந்து என்னுடைய அண்ணாவா பெரிய பண்ணமாக. ஆனா நரேந்திர அண்ணாக்கு நான் பேசினது அவர் வந்து பிள்ளையான வழியில செய்யறாரு. அது பிள்ளையோ சரியோ ரவுராமனா இருக்கட்டும், ராமநாதன் கண்ணாவா இருக்கட்டும், ராமநாதன் ராமகிருஷ்ணாவா இருக்கட்டும், ராமநாதன் ராஜராயனா இருக்கும், பிள்ளையண்டா பிள்ளைதான். நெத்தி கண்ணில இங்க இருக்கிற கண்ணத்துல இருந்தாலும் பிள்ளைதான். எனக்கு அது என்னுடைய கேரக்டர். சார் மார்க்கு லெக்சர்ஸ்ல சொல்லி இருக்கிறேன், சார் நீங்க கதைக்கிறது பிள்ளை, கதை படிப்பிக்கிறது உண்டு, பேப்பர்ல எஸ்ஏல எழுதுற உண்டு, ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்புறம் நாங்க செய்யறது உண்டு. சோ வாய் ஏன் சார்? அப்ப சார் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு ரிட்டையர் பண்ண எங்கட ஃபார்மர் டிடிஜி அவர் வந்து ஏர்ஃபோர்ஸா நேவியா தெரியல, அங்க இருக்க சீஃப் எங்கட டிடிஜி. அப்ப சார் சொல்லிருக்க ஐ கேன் சென்ஸ் யூ சம்திங் டிஃபரெண்ட், யூ மைட் ஒன் டே பிகம் அ டிஜின்னு சொல்லி அதோட என்ன சொன்னார், இந்த இதுல ஏதாவது லிப்ட்ல கூட போய்க்க சொன்னார், வாட்ஸ் யுவர் குட் நேம் ப்ளீஸ் சொல்லி, சார் நேம் ப்ளீஸ் சொன்னா ராமநாதன். ஸோ யுவர் தமிழ் ரைட் கேட்டா நான் சொன்னேன் எஸ் சார் சொல்லி, குட் ஐ கேன் சென்ஸ் யூ சம்திங், you will become a good figure and you will serve other people, I can sense you ன்னு சொல்லி எனக்கு சொன்ன எங்களோட லெக்சரர். சோ நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அது என்னுடைய பிறந்த குணம், என்ன மாத்தல. இப்ப உதாரணத்துக்கு இப்ப அரவிந்த் வந்து ஏதாவது பிள்ளை விடுறான்னு சொன்னால், அரவிந்த் நீ காசு வேண்ட பிள்ளை, இப்படி காசு வேண்டாத எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் மாறி போயிடும் என்று சொல்றது என்னுடைய கேரக்டர்டா. அது என்னால மாத்த இயலாது. நீங்க சொல்றீங்கன்றதுக்காண்டி மாத்த இயலாது. வந்து இப்ப உதாரணத்துக்கு be you, the world will adjust. உங்களுக்கு விருப்பமான அட்ஜஸ்ட் பண்ணுங்க அல்லது தாராளமா போகலாம். நான் ஒன்றுமே கேட்கல. நான் யாருடைய ஒப்பீனியன் காண்டியும் என்ன மாத்துறதுக்கு தயாராக இல்லை. நான் என்னுடைய ஒப்பீனியன்ல தான் இருப்பேன். எனக்கு யாருமே அட்வைஸ் பண்ண இல்லை. அப்பா கூட எனக்கு அட்வைஸ் பண்ண இல்லை. கூப்பிட்டு சொல்வார், இது மாங்காய், இது தேங்காய், மாங்காயில இருக்கிற லாபங்கள் என்ன, வாட் ஆர் தி குட் திங்ஸ், பேட் திங்ஸ், திஸ் இஸ் தேங்காய், இதுல இருக்க குட் திங், பேட் திங்ஸ், whichever the one you choose. சோ நான் இப்ப கூட அரசியல் சொல்லிக்கிறேன், நீங்க அங்க பாயிருங்க, இங்க பாயிருங்க, இங்க பாயிருங்க, அங்க பாயிருங்க, ஒரு இடமே பாயல ராசா சொல்லி இருக்கிறேன். திரும்ப உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்ப இருக்கிற ஜனாதிபதி தேர்தல்ல நான் இதை விளங்காம சும்மா கொமெண்ட் அடிக்கணும் பண்றதுக்காண்டியும், ஒரு ப்ரொஃபைல்ல வந்து ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம் பண்றதுக்காண்டியும், கத்த வேணும் பண்றதுக்காண்டியும், உங்களுக்கு 4 லைக்ஸ் வர வேணும் பண்றதுக்காண்டியும், உங்களோட யூடியூப் ரன் பண்ண வேண்டதுக்காண்டியும்
தயவு செய்து கண்டென்ட் போட வேண்டாம். தயவு செய்து தமிழ் மக்களுக்கு இந்த லைவ் புண்ணியம் கிடைக்கும், பகிருங்க. திருப்பவும் சொல்றேன், இப்ப இருக்கிற 3 ஜனாதிபதிகள்ல முக்கியமான ஜனாதிபதிகள் வந்து அனுரகுமார திசாநாயக்க, 2வது வந்து எங்களுடைய சஜித் பிரேமதாச, 3வது வந்து ரணசிங்க பிரேமதாசன் மகன், 3வது ரணில் விக்ரமசிங்க. இந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் ஜனாதிபதியா வரப்போயிடும். அதுல எந்த டவுட்டும் இல்லை. நாங்கள் எங்களுடைய அரியநேந்திரன் அண்ணா அவர் என்ன சொங்கி என்று பேசியிருக்கிறேன் என்று சொல்லி போட்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், எனக்கு ஏன் அவரை பிடிக்கல என்று சொன்னால், நாங்கள் இப்ப ஃபுல் ப்ளோன் செய்யணும் பிரச்சாரம். அதாவது வந்து இறங்கி செய்யணும் பிரச்சாரம். சும்மா பஸ் ஸ்டாண்டுகளோட 2 துண்டை கொடுக்கறதோ அல்லது வந்து ஒரு மஞ்சள் கலர் ஷர்ட்டை போட்டு அப்படி இல்லை. நான் சொல்லி இருக்கிறேன், நான் வந்து செய்தாரன் ஃபுல் பிரச்சாரம். எனக்கு 5% காசு வேண்டாம். எந்த காசுல நான் இறங்கி செய்தாரன். நீங்கள் மேடை போடுற காசுகளையும் மக்களை கூப்பிடுற காசுகளையும் நீங்க செய்யுங்கோ. நான் வந்து பிரச்சாரம் செய்தாரன்னு சொல்லி அரேந்திரனோட அரேஞ்ச் பண்ணி விட்டு பிரான்ஸ்ல இருந்து காய்ச்சாங்க சொல்லிக்கணும். அதுதான் என்ன கேட்டவே ஃபர்ஸ்டா பொது வேட்பாளரா நில்லுங்கொண்டு சொல்லி அப்படி சொல்லி இருந்தும் கூட இதுவரைக்கும் அரேந்திரன் வாயிலிருந்து ஒரு நன்றி கூட எனக்கு வரையில. நான் அந்த நன்றி, அதாவது உதவியை செய் பலனை எதிர்பாராதே, அது என்னுடைய தத்துவன் ராசா. அது நீங்க சொன்னதுக்காண்டி மாத்திராது. நான் அரியநேந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணினது, அரியநேந்திரனை வந்து ஒரு பெரிய புள்ளி என்றும் அவரை நான் சப்போர்ட் பண்றதால எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண முடியல. இல்ல, பிரான்ஸ்ல இருக்க அந்த அண்ணாக்கு தெரியும், நான் பேர் சொல்லல, அவர் இந்த ஃபர்ஸ்ட் அடிச்சு கேட்டவர். அப்ப நீங்கள் நில்லுங்கோ புது வேட்பாளரா மக்கள் எல்லாரும் கூட விரும்பினம் என்று நான் சொன்னான். என்னுடைய அரசியல் பாதை உண்ட சார்ந்ததா இருக்காது, எந்த வழி தனி வழியா இருக்கும். அது சீமான சார்ந்ததாரும் இருக்காது. அது வந்து வாழ்க்கையில எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ சார்ந்ததா இருக்காது. அது டக்ளஸ சார்ந்ததா இருக்காது, அமைச்சர் டக்ளஸ் சார்ந்ததா இருக்காது. அது எந்த எம்பிஏ சார்ந்ததாகவும் இருக்காது. அது எந்த பிரதான வேட்பாளர்கள் ஜார் சார்ந்ததாகவும் இருக்காது. அது நான் சீனாமாவுடன் கட்டி எழுப்புற கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள வர விரும்பினாக்கள் வரலாம், தூற்றாக்கள் தூட்டலாம், கூற்றாக்கள் போட்டலாம். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க வரவான்னா இவ்வளவு காலம் அங்காளதான் நின்று நாங்கள் இப்ப வரவான்னு கேட்டா தாராளமா வாங்குவோம். எப்பவும் உங்களுக்காக என்னுடைய இதே வாசல் திறந்துதான் இருக்கும். நீங்க இப்பவும் என்ன பற்றி தாராளமா தூசணத்துல பேசலாம். பட் இன் கேஸ் when I am winning you can come, no problem. சரிதானே? ஆதலால் தான் அது சீமாண்ட அரசியல சேர்ந்து போவீங்களா, சீமானுக்கு வந்து ஜாழ்ப்பாணத்துல வந்து ஒரு நீங்கள் ஆபீஸ் திறப்பீங்களான்னு கேட்டவ, சீமானுக்கு ஆபீஸ் திறக்க வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கு? ராமநாதன் அர்ச்சுனாக்கு ஆபீஸ் திறப்பம் இந்தியாவில எப்படி வசதி? இதற்காக நான் இங்கே என்னுடைய 38 வருடமும் இங்கே இருந்து இங்கே செத்து ஒவ்வொரு செல்லையும் பார்த்து ரவுண்ட்ஸ் அந்த காலத்துல ஒரு ரவுண்ட்ஸ் அந்த போது ஷெல் அதை எடுத்து வச்சிருக்கா பெருமை. அதில் பார்த்து வளர்ந்து அப்பா துவக்கல கலட்டி துடைக்கல அதை வந்து நான் அந்த ஊதி கொடுத்து, எதுக்கு ராசா நான் சீமாண்ட அரசியலை செய்யணும், எதுக்கு சுமந்திரன் அரசியலை செய்யணும், எதுக்கு டக்ளஸ் அரசியலை செய்யணும்? ராமநாதன் அர்ச்சுனாண்ட அரசியலை மட்டுமே செய்வான். அது வந்து மயூரனாக கட்டி எழுப்பப்படும். அவன்கிட்ட முழு பொறுப்பும் கொடுத்திருக்கேன் சீனாமாவிட்ட. சில பேர் அந்த விஷயத்துக்கும் பாருங்க, சில பேர் சொல்லியிருக்கணும் நீங்கள் படித்தாக்களுடைய அரசியல் மட்டும்தான் செய்ய போறீங்களா, அப்ப மொக்குவல் எல்லாம் அரசியல் செய்யலாதாண்டு. தயவு செய்து வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு கம்யூனிட்டியின் லீடரா இருக்கணும்னு சொன்னா மன சுத்தி இருக்கணும் ராசா. உண்மையை பேசணும், உண்மையை கதைக்கணும். அதை விட்டுட்டு நாங்க கதைக்கிறது உண்டு, பொதுமக்களுக்கு சொல்றது உண்டு, சேம் டைம் இங்கால போய் கவர்மெண்ட்ல கதைக்கிறது உண்டா இருக்க கூடாது. அதனாலதான் நானே மயூரனும் எடுத்திருக்கேன். மயூரன் ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் ஒரு டாக்டர். அப்ப உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரும், இவைகள் படித்தவர்கள், அதாவது கொஞ்சம் ஒரு எடிவிகேட்டட் ஆக்கள். ஆகவே மொக்குத்தனமான முடிவுகளை எடுக்க மாட்டார். இப்ப மாவசேனாதி ராஜாவை பார்த்தா, நான் ஒரு கிழமைக்கு முன்னாம் சொன்னான் சுமந்திரண்ட இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லி. அப்ப சுமந்திரண்ட செம்பு தூக்கியல் முள் பெரும் வந்து எனக்கு அடிச்சவ சாணக்கி என்ற விஷயத்தை சொன்னான். அப்ப வந்து எனக்கு வந்து அடிச்சவ சிவபிரகாசம் மயூரன், ஜார்சாமி மயூரன் கேட்டுக்கிறீங்க. ஐலண்ட் ரேங்க் மேட்ச்ல ஃபர்ஸ்டா வந்தவன். சோ சாணக்கி என்ற அரசியலை நான் செய்யல, பியாலேந்திரன் அரசியலை செய்யல, துரோகி கருணாண்ட அரசியலை நான் செய்ய மாட்டேன். நான் செய்யறது தமிழ் அரசியல் மட்டும்தான் நான் செய்வேன். அந்த அரசியல் வந்து ஒரு நாளுமே தேசியத்தை விற்க மாட்டேன். தேசியத்தை வித்து நான் சொல்ல மாட்டேன் நான் ஆமக்கடை சாப்பிட்டேன், நான் அன்றொரு நாள் தேசிய தலைவர் என்னிடம் கேட்டார் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கடவுளை நான் கண்ணால கூட காணையில கண்டிருந்தா நான் பெருமையா சொல்லுவேன், நானும் கண்டனான் என்று. அப்பா கூட்டி கொண்டு போக ட்ரை பண்ணினவர், சான்ஸ் கிடைக்கல. ஒருக்கா பார்க்கணும் கேட்டேன், அந்த சான்ஸும் கிடைக்கல. இப்பவும் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கிறேன். அப்பாவையும் தேடுறேன், அண்ணையும் தேடுறேன். அதுதான் இந்த மனசுல இருக்கிற அரசியல். அது உங்களுக்கு விளங்கினா விளங்கோ, விளங்கலேண்டா
தாராளமா வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பலாம், பேசலாம். உங்களுடைய வருமானம் குறையுதுன்னா நீங்க என்ன வேணுமென்றாலும் கத்தலாம். என்னுடைய அரசியல்ல நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன், நான் என்னுடைய பொதுமக்களுக்கானது. யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்புல, மன்னார்ல, கிளிநொச்சியில, முல்லைத்தீவுல இருக்கிற ஒவ்வொரு வவுனியால் இருக்கிற ஒவ்வொரு தமிழண்டையும் அடிப்படையான விஷயங்களை கட்டி எழுப்புறதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். முதலாவது நான் சொல்லியிருக்கேன், போரால பாதிக்கப்பட்ட எங்களுடைய போராளிகள், எங்களுடைய அண்ணா, எங்களுடைய அக்கா, எங்களுடைய தங்கச்சிகளை நாங்கள் ஃபர்ஸ்டா பார்க்கணும். அவங்க எங்களுக்காண்டி ஒரு காலத்துல தூக்கி கொண்டு போய் ஒரு காலத்துல மத்தியான சுட்டரிக்கிற வெயிலுக்குள்ளையும் இரவு 12 மணிக்குள்ளையும் சேத்துக்குள்ளையும் பாம்பு கடிக்கலையும் செத்தவங்களுடைய வரலாறை நாங்கள் தேடி பார்க்க வேணும், வரலாறை ஆவணப்படுத்த வேணும். அது அரசியலா இருக்கக்கூடாது, அது வரலாறு நாங்கள் திருப்பி எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகணும். நாங்கள் மீண்டும் ஒரு யுத்த முனைக்கு போக முடியாது. சோ நாங்கள் எங்களுடைய வரலாறை மனசுல வச்சுக்கொண்டு எங்களோட ஒரு நல்ல ஒரு அரசியலை செய்து எங்களோட சமூகத்தை திருப்பி கட்டியெழுப்பணும். குடு, கஞ்சா, பார் இந்த விஷயங்கள் என்னுடைய அரசியல்ல என்னோட செய்திருக்கிற எந்த ஒரு எம்பியோ அல்லது எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது எந்த ஒரு மாநில உறுப்பினரோ அல்லது எந்த ஒரு பொது உள்ளூராட்சி சபை உறுப்பினருக்கோ ஒரு பார் இருக்குமெண்டா அவர் எங்க கட்சியில சேரலாது. பொம்பளை பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அவரை கட்சியை விட்டு திரத்துவோம். இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த பியூரான அரசியல் பிடிக்கல என்று சொன்னா தாராளமா யூ கேன் கேரி ஆன் வித் யுவர் டிஎன்ஏ பாலிடிக்ஸ் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாலிடிக்ஸ் அல்லது அமைச்சர் டாக்டர் சேவானந்த பாலிடிக்ஸ். யூ கேன் கேரி ஆன், நோ ப்ராப்ளம். இஃப் யூ ஆர் ஜெனுவின் இனப், நீங்க ஜெனுவினான ஆக்கள்டா என்னோட சேருங்கோ. நான் உங்களுக்கு திரும்பவும் கேட்டுக்கொள்றேன். நான் இப்ப கூட அரியநேந்திரன் அன்னைக்கு இந்த நிமிஷத்திலையும் போய் அவருடைய முழு பிரச்சாரத்திலையும் நான் நின்று மக்களை கூப்பிட்டு முழு வாக்க 95% வாக்க என்னால் எடுத்து தரையிலும் அவை என்னோட கேட்கல. அவை பயப்படி நம் சிறுதிறனாக்கள் நான் வந்துட்டாண்டால் தாங்கள் பின்னுக்கு போக வேண்டி இருக்குமான்னு சொல்லி பயப்படினா பொது கட்டமைப்பும் சிறுதிறனாக்களோட தான் நிக்குது. அதால எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. பட் எல்லா அரசியல்வாதி, தமிழ் அரசியல்வாதியும் அரியநேந்திரனை அடிச்சு கொண்டிருக்கணும். அதாலதான் நான் முக்கியமா நான் இந்த லைவை போடுறதுக்கு இந்த லைவ்ல கிளியரா சொல்றேன். அரியநேந்திரன் அண்ணையை பற்றி எனக்கு தெரியாது, நேர்ல கண்டதே இல்லை, காண கிடைக்குமோ எனக்கு தெரியாது. பட் அவர் எடுத்திருக்கிற கன்செப்ட், அவர் தன்னை அதுக்குள்ள ரக்கி இருக்கிறது, பொதுமக்களுக்காக தன்னுடைய பேரை அதுக்குள்ள போட்டு தான் ஒரு புது வேட்பாளராக நிற்கிறது பாராட்டக்கூடிய விடயம். சங்கு என்றது அந்த 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 சின்னத்தை தேர்ந்தெடுக்கையே ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தது. ஊதுவம் என்றது சாணக்கியன் அப்ப சொன்னார், சங்குக்கே சங்கு ஊதுவம் என்று. நாங்க சாணக்கியனுக்கு மூதி வச்சிருக்கிறோம், இப்ப பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார். இது எல்லாம் கதைக்காம தான் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்ல வரையில நாங்கள் அவருக்கு மூதுவோம். என்னுடைய சங்குக்கும் என்னுடைய புது வேட்பாளருக்கும் யாராவது ஒருவன் எதிராக நிற்பானா இருந்தால் அது எனக்கு எதிராக நிற்கிறதா இருக்கும். அதாலதான் மாவசேநாத ராஜா புது ஜம் பண்றார். மகன்கிட்ட சீட் கேட்டார், போய் யார்ட்ட சஜித்திட்ட திருப்பி ஓடி அந்த சீட் கேட்டார். இவரோட காய்ச்சிருக்கிறார் 3 கோடி கேட்டு வைக்கணும். அதுல எவ்வளவு ஆசை கொடுப்பட்டன்னு தெரியாது. குடுபட்ட காசு தமிழ்நாட்டு அரசியல் இருந்து குடுபட்டிருக்கு. அந்த காசு சேர்த்து கொடுத்தார்கள் என்ற குறைந்த இருக்கிறார்கள். சோ நீங்கள் திருப்பியும் இலங்கை ஜனாதிபதியில சப்போர்ட் பண்றதுக்காக மாவசேநாத ராஜாக்காக சீமானூடாக காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் கோபம் வந்தது. சீமானுக்கு கடிதம் எழுதினான், நீ எங்களுடைய காசையை வேண்டி அதையே திருப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள கொடுத்து திருப்பியும் ஆரோட அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி என்னுடைய தமிழன், என்னுடைய அண்ணனும் என்னுடைய தம்பியும் என்னுடைய அக்காவும் என்னுடைய தங்கச்சியும் குளிர்ல பல்லடிக்க கோப்ப கழுவி கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணி உழைச்ச காசுகளை உனக்கு கொண்டு போட நீ எங்களுடைய தேசிய கொடியை பாவிக்கிறாய், எங்களுடைய தலைவற்ற பேரை பாவிக்கிறாய், தலைவரோட இருந்தேன்னு சொல்றாய், கடைசி நேரம் நடத்த சொன்னான்னு சொல்லி ஒரு ரெக்கார்டிங் வச்சிருக்கிறீர்கள். இப்படியும் இருந்து கொண்டும் அந்த காசு என்னுடைய சகோதரங்கள் உழைச்ச காசை நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? திருப்பியும் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுக்குறீங்க. மாவசேநாத ராஜாவுக்கு 50 லட்சம் கொடுப்பட்டிருக்குது, சுமந்திரன் 3 லட்சம் கேட்டுக்கிறார். நான் சொன்ன மாதிரியே நான் எப்பவோ சொன்னா நீங்க கேட்கல. சுமந்திரன் கொத்துரடி அடிச்சு கொண்டிருந்தவர், தனக்கு ரணிலோட சேர்றதுக்கு அமைச்சர் டாக்டர் சேவானந்தா கிளியரா சொல்லி இருந்தவர். சுமந்திரன் வேற இருந்தால் தான் ரணிலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இந்த அரசியல்வாதிகள் தானே அவைக்குள்ள ஒரு உடன்படிக்கை வந்தது. ஆகவே சுமந்திரனை அதுக்குள்ள வரவிடாம சுமந்திரன் கேட்ட ரணில்கிட்ட கேட்ட உதவி நீங்கள் திருப்பி தமிழ் தேசிய கூட்டமைப்புல போயிருந்து அங்க சஜித்துக்கு போறதை உடைச்சு விடுங்கன்னு சொல்லி சுமந்திரன் அங்க போயிருந்து உடைச்சிட்டு கடைசியா ஓடி வந்து நிக்க போறார் ரணிலோட. சோ அவைட்ட அரசியல் எல்லாம் மாறப்போது. தமிழ் தேசிய அரசியல்ல இருந்து
வீட்டு அரசியல் இருந்து எல்லாமே இப்ப ரணில் அரசியலா போகுது. சுமந்திரன் கூட இப்ப ரணிலோட தான் ஓட வேண்டிய எல்லாமே கொண்டு வந்திருக்குது. சாணக்கியன் மறுபடியும் யார் வளர்த்தது சாணக்கியனை வளர்த்தது வந்து மஹிந்த ராஜபக்ச. சோ ஓடியற போயினும் வியாழேந்திரன் ஓடியற போறார். அம்மா எங்கட துரோகி கருணா பிள்ளையான் எல்லாரும் ஓடியற போயினும், எல்லாரும் ஓடியிருந்து யாரோட நிக்க போயினும், திருப்பி ரணிலோட நிக்க போயினும். இந்த 2002ஆம் ஆண்டு இதே ரணில் தான் எங்களுடைய எல்லாத்தையுமே உடைச்சு கட்டமைப்ப சீரமா சின்னாபின்னப்படுத்திய ஒரு முஸ்லீம் எம்பிக்குள்ளால வந்து எங்களுடைய கருணாக்களை காசை கொடுத்து எல்லாத்தையும் முடிச்ச ரணில் தான். சோ இவையும் திருப்பி ஓடி போய் ரணிலோட நிக்கிறோம். இப்ப சொல்லுங்கடாப்பா, உங்களுக்கு அரசியல் தெரியுமா, எனக்கு அரசியல் தெரியுமான்னு. இப்போ நான் சொல்றேன், என்னதான் இருந்தும் முதல் நாள்ல இருந்து இந்த வரைக்கும் நான் ஒரு தமிழனுக்கும் துரோகம் செய்யல. நான் இந்திமாவோட காய்ச்சி அந்த லீக்கண்டு நீங்க சொல்றீங்க, எங்கேயாவது காசு வேண்டியிருக்குனாடா ஒழுங்கா சிங்களம் தெரிஞ்சவன் போய் கேட்டுப்பார். இந்திமா டக்கரியாக எந்த தமிழ் மக்களுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஓமன்று சொன்னால் நான் வந்து என்னுடைய மக்களிடம் சொல்லுகிறேன். எனக்கு விருப்பம் அனுரகுமார திசாநாயக்க வாரத்துக்கு ஓட் போடுற என்ன விரும்புறாக்கள் ஓட் போடும் சொல்லுறேன் என்று சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டிங்க டீல் அண்ட் அடிச்சு இந்த பேரை கெடுக்க பார்த்த நீங்கள். அடுத்தது வந்து ரணிலுடைய செயலாளர் என்ன கூப்பிட்டு சொல்லி இந்த மனசுல பர்சனல் ஒப்பீனியன் போய் கதைக்கிறதுக்கு இருக்கல. நான் பொதுவா கேட்டிருந்தேன், நான் எல்லார்கிட்டையும் நான் போய் கதைக்கிற வந்து 70% சொல்லியிருந்தவ போய் கதைங்கன்னு சொல்லி. அப்ப கூட நான் போய் கதைக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெடியா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை காலமே அந்த ரெக்கார்டிங்களை போட்டுக்க திரும்ப திரும்ப போட்டு காட்டணும்னு எனக்கு தெரியாது. சஜித் பிரேமதாசா அடிச்சுன்னு கேட்டவர் வாங்கோ தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கொண்டு நான் அங்க போனேன்னா அங்க அவர் திட்டமிட்ட ரீதியில என்ன வந்து ஒரு முட்டாளண்டு கருதி என்ன மேடையில அங்க போய் சொல்லி சொன்னதால எனக்கு கோபம் வந்தது. நான் ஒரு தமிழன், நான் அதுல மேடையில ரங்கி போயிருந்தா மரியாதை இல்லா போயிருக்கும். அதுக்கு பிறகு நான் சஜித்தோட நின்று கைய கால பிடிச்சிருந்தால் என்னுடைய மானமும் போயிருக்கும். இதை பார்த்து ஒவ்வொரு தமிழன் மானமும் போயிருக்குமாடாப்பா. அதாலதான் இப்ப கூட நான் தமிழன் யோசிக்கிறேன். இன்றைக்கு 115வது நாள் தமிழன் ஒருத்தனை இவ்வளவு காலமடா போட்டு அடிப்பீங்க. என்னுடைய வேலையை கொண்டு போயிருக்கிறானுங்கள், எனக்கு சம்பளம் இல்ல, இப்ப 11 வழக்குகள் இருக்கிறதுக்கு இடம் இல்ல, கார் கூட நேற்று ஆக்சிடென்ட் பட்டிருக்கிறது. அது வேணுமா நான் உங்களுக்கு அனுப்பலாம். கார் ஆக்சிடென்ட் பட்டிருக்கிறது நேற்று. எனக்கு யாருமே புது கார் வேண்டி தரவில்லை. அப்படி வேண்டி தர கார் வேண்டி ஓடுற ராமநாதன் சொன்னா 2014ஆம் ஆண்டு யாராவது ஒரு கொரின்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் எடுத்து வெளிநாட்டுக்கு போயிடா ராசா மாதிரி இருந்திருப்பேன். ஏன் நான் யாழ்ப்பாணத்துல இருந்து சாவணும்? 42 வரை 480 பேர் எடுத்தாக்களை இன்டர்ன் போஸ்ட் இன்டர்ன் நானே சாவச்சேரிக்கு வரணும்னு சொல்லுங்க. நான் கண்டியில எங்கேயாவது போய் இருந்திருப்பேன். சாவச்சேரி மக்களுக்கு உதவி செய்யணும். 2018ஆம் ஆண்டு வந்த என்னுடைய யாழ்ப்பாணத்தின் ஹெல்த், அதாவது கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தியாக்கள் ஒரு ஊழல்வாதிகள் என்னை அனுப்பினவை நான் சொல்லி போட்டு போனேன். நான் திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்து போட்டு திருப்பி வரணும். இப்பவும் நான் சகாச்சேரியின் எம்எஸ் டவுட் நான் திரும்பவும் சொல்றேன். அன்றைக்கு நடந்த வழக்குல நீதவான் எனக்கு சொன்னது 1.5 நாள்ல நாளைக்கு பின்னேறதுல நீங்கள் வழக்க விட்டு, அதாவது வந்து சாவச்சேரி குவார்டர்ஸை விட்டு போடணும்னு கனம் நீதிபதி அவர்கள்ட்ட கை கூப்பி கேட்டேன். என்னுடைய லோயர் கதைச்சபா நீதிபதி அவர்களே பேராதனியில் இருந்து கூட டிரெக்டர் 28/6ஆம் தேதி 8ஆம் மாதம் கடிதம் அளித்திருக்கிறார். சாவச்சேரி வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர் வந்து கடன் நீதிபதி அவர்களுடைய பார்வைன்னு சொன்ன அப்புறம்தான் நீதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் குவார்டர்ஸ்ல இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே ஒரு விஷயத்தை விளங்கணும். சாவச்சேரி எம்எஸ் இப்போ நான் தான் சுப்ரீம் கோர்ட்ல நாங்கள் ரிட் போடுறோம். என்னுடைய அதாவது என்னுடைய ரிசர்ச்சை ஃபெயில் விட்டதுக்காண்டி அந்த ஓர்டர் மாறி இருக்குன்னு சொல்லி நான் செய்து கொடுத்த ரிசர்ச் 5 பாஸ், இந்த ரிசர்ச் ஃபெயில். இதுதான் எங்களுடைய இலங்கை. சரிதானே? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் வைத்திய மாஃபியா மட்டும் பிடிச்ச மக்களை நாடு முழுவதும் காத்திருந்தாலே நீங்க பெருசா வளர்ந்து இல்லை. என்னென்றால் நான் எங்களுடைய வைத்திய மாஃபியாவை பிடிச்சது வந்து நான் விரும்பி நான் ஃபேமஸ் ஆவாரத்துக்காக அல்ல. அது உங்களுக்கு வடிவா விளங்கணும். ரெக்கார்டிங் முழுக்க போட்டிருக்கேன். தயவு செய்து அந்த ரெக்கார்டிங்க கேளுங்க. இடைக்குள்ள ஒவ்வொரு யூடியூபர்ஸ் கதையை கேட்டு போட்டு என்னோட வராதீங்க. அந்த ரெக்கார்ட்ல கூட இருக்குது. என்னோட வாசுதேவா நான் சொல்றாரு, அண்ணா டேய் நீ இப்படி ஒரு நல்லவன்டா, உன்னை இப்படி போட்டு அடிக்கிறாங்க மச்சான். அதனாலதான் அந்த பிரச்சனை தொடங்குது. ஜிஎம்ஓயை வந்து அந்த பிரச்சனையாக்கி என்ன ஹாஸ்பிட்டல் தோணும் நான் ஒரு எம்எஸ் இல்ல காட்டுறேன் பேரன்னு சொல்லி அவங்க உன்னை முட்டி முழங்கால் இட்டு அடிச்சு காட்டுறாருன்னு சொல்லி சொன்ன வாசுதேவான ரெக்கார்டிங்ல போய் பாருங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். தெரியாத விஷயங்கள்ல வந்து தலையிட்டு கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். இப்ப எல்லாரையுமே நான் இந்த பேஸ்புக்ல கமெண்ட் பண்ண விட்டுருக்கேன். அதுக்கு எதிர் கமெண்ட்களை வந்து எங்கண்ட ஆக்களே வேற ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப தமிழனுக்கு அது வடிவா விளங்கி இருக்கிறது. நான் எந்த பிழையும் விடவில்லை என்பதை தமிழர்கள் வடிவா விளங்கி இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் எனக்கு ஒரு பொம்பளை பிரச்சனை ப்ரூவ் பண்ணல, நான் காசு வேண்டி நான் கள்ளன் ப்ரூவ் பண்ணல, நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு பெண்ணோட உடலுறவு கொண்டு சொல்லி அவருக்கு ஒரு பெண்ணை ஏமாத்தினான் இன்று வரைக்கும் ஒருத்தன் சொல்லல. என்னுடைய முன்னாள் மனைவி கூட இன்று வரைக்கும் காய்ச்சி கொண்டு தான் இருக்குது. அவளும் பாவம், மகன் கூட அவளோட தான் நிக்கிறான். இப்ப நீங்கள் சொல்லும் ஒரு அசா
நான் கெட்டவனா நல்லவனா? இப்ப நீங்க சொல்றீங்க உங்களுக்கு முதல் 99% ஆதரவு இருந்தது, இப்போ ஒரு 86% தான் ஆதரவு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, சீமான எதிர்த்திருக்கிறேன், மாவசேநாத ராஜாவுக்கு காசு கொடுத்ததற்காக, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக என்னுடைய மக்கள் உழைத்த காசை அங்கிருந்து லண்டன்லே வரிச்சு எடுத்துக்கொண்டு வந்து திருப்பி அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதாவது நான் எழுதியிருக்கேன் தெளிவாக, சீமான் எங்களுடைய, நீங்கள் நினைக்கக்கூடாது, சீமான நான் சொல்றது வந்து சீமானுடைய பர்சனல் கோபம் அல்ல, எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்து காசை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த இடையா செயற்படுறதும் அதுல பங்கு வலிக்கிறதும் சீமான். அதால அவர் என்னத்தை ப்ரொமோட் பண்றாருன்னு சொன்னா, எங்களுடைய அரசாங்கத்துல ஒரு ஜனாதிபதியை ப்ரொமோட் பண்ற. இப்ப இன்றைக்கு கூட எனக்கு பர்சனலா மனசுல விருப்பம், அனுரகுமார திசாநாயக்க ஒரு ஜனாதிபதியாக வந்தால் 225 பழைய பார்லிமெண்டேரியன்ஸும் வெளியாட போவினம், புதுசா ஒரு 225 பேர் நாங்கள் உள்ளுக்குள்ள போவோம். ஆகவே மனசுல பர்சனலா எனக்கு விருப்பம் அனுரகுமார திசாநாயக்க வந்து ஜனாதிபதியாக வந்தால். ஆனால் அதை விட நான் தெளிவா சொல்லியிருக்கேன், அதை விட எனக்கு என்னுடைய தேசியம் முக்கியம், என்னுடைய சங்கு முக்கியம், எனக்கு தமிழன் என்ற உணர்வு முக்கியம். விளங்கித்தானே? அதாலதான் நான் சொல்லியிருக்கிறேன், யாருக்கு பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் சஜித்துக்கு சொல்லுவாரா இருந்தால், 2வது வாக்க போடுங்கொண்டு சஜித்துக்கு சொல்லுவாரா இருந்தால் காசு வேண்டிக் கொண்டு திருப்பவும் நான் சொல்லுவேன், பொது வேட்பாளருக்கே வாக்க போடுங்கோ, 2வது வாக்க அனுரவுக்கு போடுங்கோ. அனுர போட்டா தான் நாங்கள் இப்ப இதை மட்டும் கட் பண்ணி போடுவாங்க, 2வது வாக்க அனுர போடுங்க, என்னாவது செய்யுங்கோ, உங்களோட விருப்பம், முழு லைவ பார்க்கலாம் விருப்பம். அனுர ஆட்சிக்கு வந்தால், அதாவது வந்து விளங்கப்படுத்துறேன், நான் உயிரோட இருக்கணும் வரையா, சோ அதை விளங்கப்படுத்துறேன். அனுர ஆட்சிக்கு வந்தால் 225 பழைய பார்லிமெண்டேரியன் வெளியே போயினா, சேம் டைம் அனுர வந்து ஒரு தான் தனி சிங்கள வெயிட் மினிட், தனிச்சிங்கள கொள்கையை கொண்டு வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் கூட இருக்கு. தமிழ் மக்களுடைய ஓட்டுகளால தான் வெள்ளையில என்றால தமிழர்களை புறக்கணிக்கலாம், அதெல்லாம் உண்மையா இருக்கு. அது 3 ஜனாதிபதிகளும் எங்களை புறக்கணிக்கத்தான் போயினோம். இதுக்காண்டி சஜித் எங்களுக்கு வடக்கு கிழக்கு அணைச்சி தரப்போறது இல்ல, ரணில் விக்ரமசிங்க வந்து எங்களுக்கு போலீஸ் அதிகாரத்தை தரப்போறது இல்ல. யாருமே இதுவரைக்கும் தேர்தல்ல சொன்ன ஒன்றையுமே செஞ்சதில்லை. அதை வடிவா விலகி கொள்ளுங்க, தேர்தல்ல இதுவரைக்கும் சொன்ன எந்த ஒன்றையும் எந்த அரசியல்வாதியும் இந்த வரைக்கும் செய்ததில்லை. நான் சொன்ன எல்லாம் செஞ்சிருக்கிறேன், நான் ஏதாவது பிள்ளையா செஞ்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம், சரிதானே? ஆனால் இப்பவும் சொல்றேன், அனுர வந்தால் அவர் எங்களுக்கு ஒரு எதிரியாக தான் இருக்க போறார், பட் டீசென்டான எதிரியா இருப்பார். அனுரவினுடைய திட்டம் என்னவென்றால், பழைய அரசியல்வாதிகள் 225 பேரும் போக புதிதாக அவர்கள் படித்தவர்களை, திருப்பவும் சொல்றேன், இப்பவும் எனக்கு நீங்கள் சேர் அடிக்கலாம், படித்தவர்கள் ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் தான் அவங்க அடுத்த முறை எலெக்ஷன்ல நிப்பாட்ட போறாங்க. ஒரு நாளுமே பழைய அந்த சும்மா வெத்தலை சாப்பி கொண்டு திரிகிற பார் வச்சிருக்கிறார்களே அனுர இறக்க போறதில்லை. அவர்களுடைய திட்டம் நன்றாகவே தெரியும். அப்போது எங்களுடைய பக்கத்திலே சுமந்திரனும் சாணக்கியனும் நின்றால் எல்லாம் கிளியும். ஆகவே இளைஞர்களாகிய நாங்கள் என்னோட தோளுடுங்கோ. எனக்கு இதுவரைக்கும் யாழ்ப்பாணத்துல, நான் சொல்றேன் முழு பிளானையும் சொல்றேன், யாழ்ப்பாணத்துல நானும் சீனாமரம் நிக்கிறோம், வேற ஒருத்தர் இன்னும் டிசைட் பண்ணல. மட்டக்களப்புல வந்து ஒரு இன்ஜினியரால இதுவரைக்கும் மனசுல டிசைட் பண்ணி இருக்கிறேன். அதை விட அப்படியே ட்ரிங்கோல இதுவரைக்கும் ஒருத்தரும் இல்ல. திருப்பி வவுனியா வந்தா வவுனியாவில் இது ஒருத்தரும் இல்ல. கிளிநொச்சியில இது வரைக்கும் எங்களுக்கு இறக்குறதுக்கு நம்ம ஐடியா இல்ல. அதாவது எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா நாங்க வாரம் நாங்க என்ன டிசைட் பண்ணல. மன்னார்ல 2 பேரை டிசைட் பண்ணி இருக்கிறோம், சரிதானே? மன்னார்ல 2 லோயர்ஸ் டிசைட் பண்ணி இருக்கிறோம். இவ்வளவுதான் இப்போதைக்கு இருக்கிறது. சோ யாழ்ப்பாணத்துல 2, மன்னார்ல இறக்குறதுக்குரிய 2 தான் இப்போதைக்கு கன்ஃபார்மா டிசைட் பண்ணி இருக்கிறோம். நாங்கள் இறக்குறோம் சொல்லி, அது தவிர வேற யாரையுமே டிசைட் பண்ணல. நான் இப்ப நீங்க சொல்லினா, அப்ப நாங்கள் போராட்டத்துல போராடின ஆக்கள் நாங்கள் வரையிலாதா என்று கேட்பீங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்களும் வரலாம், உங்களுக்கு ஒரு வாக்கு வரும். நான் தோல்வியை எதிர்கொள்றதுக்கு தயாரா இல்ல, சரிதானே? அதாவது நான் கொண்டு போற எந்த ஒரு எம்பியும் தோக்கக்கூடாது பாலிடிக்ஸ்ல. சோ நீ பர்சனல் வாழ்க்கையில தோக்காதவனா இருக்கணும், உனக்கு பொம்பளை பிரச்சனை இருக்கக்கூடாது, நீ ஆம்பளைண்டா ஆம்பளை பிரச்சனை இருக்கக்கூடாது. அது தவிர அதாவது ஆம்பளை ரேப் பண்ணி அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்க கேட்பீங்களா அது அப்படி நடக்கிறதாங்க? அப்படி நல்லாவே நடக்கிறது. நான் மித்தூர் பிஎஸ் மெடிக்கல் ஆபீசர், சரிதானே? பேராதனியம் இல்லை. அதை விட பண விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. உங்களுடைய குடும்பம் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்த குடும்பமா இருக்கணும். நீங்கள் இதுவரை காலமே தமிழ் தேசியத்தை எதிர்த்து எந்த கருத்துக்களையும் விட்டுருக்க கூடாது. இப்படியான நிலைமையில யாராவது இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ, அவரை நாங்கள் கட்டாயம் எடுக்கிறோம், சரிதானே? அவரை நாங்கள் எங்களுடைய கட்டாயம் எங்களுடைய கட்சியில் நினைச்சு கொள்வோம். இப்பவும் வெற்றிடங்கள் இருக்குது, 20-22 பேரை நாங்கள் ராக்குவோம். அதுல இப்ப இருக்கிற வெற்றிடத்துல யார் வேணுமென்றாலும் இணைஞ்சு கொள்ளலாம்.
போராளிகளா இருக்கலாம், அதுக்காண்டி அவர்கள் படிச்சிருக்கணும் இல்லை, அவர்கள் வந்து சமூக சேவை செய்து நல்ல பேருள்ள இருக்கிற எந்த போராளியும் வந்து இணைஞ்சு கொள்ளலாம், எந்த தமிழனும் வந்து இணைஞ்சு கொள்ளலாம். எங்களுடைய கட்சிகள்ல வந்து சிங்கள சகோதரர்கள் இணைந்து கொள்ளுவார்கள். சரிதானே? சிங்கள டாக்டர்ஸ் இதுவரைக்கும் 3 பேர் டிசைட் பண்ணி இருக்கிறோம். இந்த 3 பேரும் எங்களுடைய கட்சிகள்ல வந்து இணைந்து கொள்வார்கள், கைது கொண்டிருக்கிறோம். ஆகவே இது இனம் சார்ந்த கட்சி அல்ல, இது மொழி சார்ந்த கட்சி அல்ல. முஸ்லிம் சகோதரர்கள் வந்து இணைஞ்சு கொள்ளலாம். நீங்கள் உண்மையான மனச்சுத்தியோட வந்து இணைகிறேன்னு சொன்னால் இந்த கட்சியில வந்து இணையலாம். நாங்கள் இது ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் ஒற்றுப்பட்ட மும்மொழி பேசுகின்ற ஒரு கட்சியா தான் இருக்கும். சரிதானே? அப்ப நீங்கள் சொல்லக்கூடாது இது தமிழ் கட்சியா இருக்கணும் சொல்லக்கூடாது. இல்ல, இந்த நாட்டுல இனிமேல் நாங்க சண்டை பிடிச்சு சிங்களீஸோ முஸ்லீம்ஸோ என்று சொல்லி சண்டை பிடிக்க இயலாது. நாங்கள் ஒற்றுமையா தான் வாழணும். என்னுடைய கட்சியில வந்திருக்கிறார்கள் முஸ்லீம்ஸா இருந்தால் அவர்கள் தங்களுடைய ஏரியாவில் இருக்கிற டெவலப்மெண்ட்டை பார்த்துக் கொள்வார்கள். தமிழாக்கள் இப்ப மன்னர் எடுத்து பாத்தீங்கன்னா 50-50% 40-70% முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், 30%. அப்ப அங்கே இருந்து பிரதித்துவம் இருக்க வேணும். அங்கே இருந்தும் ஒரு படித்த நல்ல ஒரு முஸ்லிம் சகோதரரோ சகோதரியோ இருந்தால் சொல்லுங்கோ. நான் படித்தேன்னு சொல்றது நீங்கள் பாப்பீங்க. ஏன் இவர் படித்தேன்னு சொல்றாரு? படித்தேன்னு சொல்றது மன்னிச்சு கொள்ளுங்க. ஒரு இன்டலெக்சுவல், ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள, நாளைக்கு பார் வச்சிருக்காம இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளார்கள். மற்றது அந்த வன்னிமைந்தன அந்த லைவ்ல வந்து சொல்லியிருந்தார்கள், தலைவரும் படிக்கவில்லை, நீங்கள் படித்தாக்களை வந்து உங்களுடைய அரசியலில் எடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறீர்கள். ஆகவே தலைவர் படிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆண்டெல்லாம் அங்கே இங்கே எல்லாம் கொழுவி 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 கதைகளை கதைத்திருந்தார்கள். இப்படியான குதர்க்கவாதி ஒரு ஆக்கள் தான் நாளைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு துரோகியெல்லாம் நிற்கிறது. எனக்கு துரோகியலா. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுறேன். இதுவரைக்கும் நான் யாரிடமுமே சொல்லவில்லை என்னோடு பின்னுக்கு நின்று வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லி. தம்பிராசா தம்பிராசா எனப்படுகின்ற முதலாவது துரோகி. சரிதானே? அப்ப நீங்க யோசிக்கலாம், அவர் உங்களுக்கு காப்பாற்ற ஓடி வந்தவர் இல்ல, அவர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவர், ஏற்கனவே அரசியல் செய்தவர். நான் எனக்கு அவரை யாரென்றே தெரியாது, வந்து நிக்கல நான் கதைச்சேன். ஆனா அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் டைம் போக போக தான் எனக்கு அது தெரிஞ்சது. இவர் வந்து தன்னுடைய அரசியலை எனக்கு பூத்தி நான் அவரோட நிக்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப நான் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நான் அவரை வெறுக்கிறேன். இல்ல 2 மாதமா போன் கதைக்கையில 7 மண்டா ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, இந்த போன்ல இருந்து ஒரு கோல் வந்திருக்கேன்னு சொல்லி நான் அவரை வெதுக்கிறேன், ஒதுக்குறேன். ஏனென்றால் அவற்றை அரசியலை கொண்டு வந்து எனக்கு இல்ல செய்ய இயலாது. அவர் தம்பிராசா அண்ணாவாக என்னோட வந்திருந்தால் சந்தோஷம். அவர் எனக்கு பின்னால் இருந்த ஒரு அட்வைசரா இருந்திருக்கலாம். அவர்கிட்ட 65 வயதில் அவருக்கு எம்பி போஸ்ட் கொடுக்க முடியாது. ஆகவே அந்த நான் பார்த்தேன், இப்ப ஆஸ்திரேலியாவில இருந்து அந்த துவாரகா குரூப்பில் இருந்து இப்ப தம்பிராசாவை லைவ் எடுத்து ஏதோ போட்டிருக்கிறார்கள். தம்பிராசா சொல்கிறார், நான் சூசைட் பண்ண போறேன் சொன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க போட சொல்லுங்க. தம்பிராசா ஒரு தமிழின துரோகியாக முதலாவது முத்திரையை பொதித்துக் கொண்டார். முதலாவது. 2வது எங்களுடைய தம்பி அரவிந்தோட நான் கோல் பண்ணி கழிச்சா ஒரு ரெக்கார்டிங் இருந்தா போட சொல்லுங்க 7 மண்டா. சரிதானே? அந்த ஒரு நாளுமே கோல் பண்ணி காய்ச்சல நம்பர் சேவ் பண்ணவும் இல்லை. அவருடைய பாலிலே விட்டுருக்கிறேன். அவர் என்னுடைய கண்டென்ட் எடுத்து போட்டு ஃபேமஸ் ஆயினார். சிந்து ஜாண்டி எடுத்து ஃபேமஸ் ஆயினார். நான் ஒன்றுமே கதைக்கல. கடைசியா கண்டென்ட் இல்ல வந்தவனே எனக்கே குத்தினார்கள். 2வது முதுகுல குத்தின துரோகி அரவிந்த். அவரோட சேர்ந்து நின்ற மற்ற யூடியூபர் அதுவோ புதுவோ ஏதோ உண்டு. அந்த 3 யூடியூபர்ஸும் அண்ணா ஒரு நேசம் கலைக்க மாட்டீங்களான்னு ஓடி இருந்தார்கள். எனக்கு எதிராக குத்தி இருக்கணும். அது தவிர நீங்க பார்த்தா தெரியும், இந்த பேஸ்புக்ல 2 பேர் எனக்கு எதிராக ஏதாவது எனக்கு சார்பா கதைச்சு கொண்டு வந்துட்டு, அப்ப நான் பாப்பேன் அவரால் என்னோட இப்படி எனக்கு சார்பா மெனக்கட்டு கதைச்சு கொண்டு நான் இவரோட கதைப்பமண்டு கதைச்சு கொண்டு கேட்க மெசேஜர்ல என்னுடைய மொபைல் நம்பரை போட்டு கதைக்க வலிக்கிட்டாப்படாது கொஞ்சம் கதைப்பார்கள் வடிவா. அப்ப எல்லாரும் ரைட் இப்படி ஒரு ஆள் கதைச்சு கொண்டு இருக்காரு எனக்கு சார்பா ஆளா தான் பண்ண வந்த உடனே திடீரென்று அடிப்பின பால்டி டாக்டர் அர்ஜுனா ஒரு லூசன் உண்டு. சோ அவ எங்கேயோ போயிடுவினம். அதுதான் நம்ம எடுத்து எனக்காக கதைப்பதற்கு நான் யாரையும் இதுவரையும் அனுமதிக்கவில்லை. ஆக சிவபிரகாசன் மயூரன் மட்டும்தான் என்னுடைய குரலாக இருக்க முடியும். மிச்சம் ஒருத்தருமே அது யாராக இருந்தாலும் அவருடைய ப்ரொஃபைலில் கூட முக புத்தகங்கள்ல கூட படங்கள் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறான். ஆனா நான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில நல்ல ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், அவரோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அதுக்கு அது யாருன்னு தெரியா எனக்கு. சேதனியம் அப்படி குடிக்க வாடி எல்லாமே என்னோட வந்து இப்ப நல்லா கமெண்ட் பண்ணி இந்த பேஸ்புக்ல என்னோட காய்ச்சி கொண்டிருப்பீங்கன்னா திடீரென்று பார்த்தால் ஒரு யூடியூப் கண்டென்ட் வரும். அர்ச்சுனா ஒரு மனநோயாளி என்று சொல்லி ஒரு யூடியூப் கண்டென்ட் அவரை அடிச்சு விடுவார். அவரை கொண்டே போட்டு அவர் தனி அரசியல் செய்வார். அரவிந்த் பேர் தனி அரசியல் செய்கிறார். காணி மன்னார்ல அவருக்கு ஒரு 20 பேர் இருக்குன்னா அவருடைய யூடியூபில் அவர்களே கமெண்ட் பண்ணுவார்கள். ஒரு இமெயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இவர் அதுக்கு எதிராக கமெண்ட் பண்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணுவார். அப்ப அவர்கிட்ட யூடியூபர் போய் பார்த்தால் அங்கே இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட விழாதான கொமெண்ட்டுகள் அர்ச்சுனாக்கு எதிராக இருக்கும். அப்போ அர்ச்சுனாவுடைய ஆதரவு குறைந்து வருகின்றது. தம்பி
என்ன பிடிச்சவன் இந்த சர்வே சென்டர் இருக்கான் பார்த்தோன்னு தான் இருக்கான். என்ன பிடிச்சவன் என்னோட இருக்கிறவன் சாகும் வரைக்கும் என்னோட இருப்பான். நான் ஏதாவது பிழை விட்டா என்னை விட்டு ஒதுங்கி போவான். நான் என்ன பிழை விட்டு நான் இந்த வரைக்கும் என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் ஒரு டாக்டரோட தூசணமாக கழிச்சிருக்க தூசணம் எனக்கு கோவம் வரைக்கும் தூசணம் பாடுறது சாரி. ஒரு டாக்டருக்கு ஏதாவது கூடாசை இருக்குன்னா, ஒரு பொம்பளைக்கு ஏதாவது கூடாசை இருக்குன்னா, ஒருத்தர்கிட்ட காசு வேண்டிய மாத்தி இருக்கிறனா, அல்லது யாரோ ஒரு ஆளுக்கு முதுகுல குத்தி இருக்கிறனா, துரோகிகளுக்கு உரிச்சிருக்கிறோம் முதுகுல. சரிதானே? அதுதான் நான் செய்த ஒரு வேலை. ஒரு துரோகி என்றா புருவாரம் மச்சான் உண்ட ரெக்கார்டிங் இருக்கு, நீ எனக்கே குத்துறாய் இந்த அப்படின்னு கொடுத்துருக்காரு. ரைட், சந்தோஷமான விஷயத்தை எல்லாம் சொல்லிடுறேன். அடுத்தது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்வீங்களான்னு கேட்டிருக்கீங்க. இல்ல, இனிமேல் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யல, ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா போறேன். இனி வாழ்றதா இருந்தா கூட ஒன்று நான் ஒரு சமூகத்துல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனா தான் நான் ஒரு சமூகத்துக்கு உதவி செய்யலாம். நான் ஒரு வைத்தியரா இந்த வரைக்கும் டாக்டர் அர்ஜுனாட்ட காட்டோன் பண்ணு எத்தனையோ சனம் நான் நின்று வேலை செய்யறதில்ல. அர்ஜுனா டாக்டரை பார்த்துட்டு போறேன் நின்று இருக்கு. என்னோட வேலை செய்த நர்ஸ்மா இருக்கே தெரியும், அர்ஜுனா டாக்டரை காட்டணும், பிள்ளை அர்ஜுனா டாக்டரை காட்டோன் சொல்லி இத்தனை நேரம் நின்று இருக்கு. நான் எல்லாரோடையும் நல்ல சகஜமா தான் பழகிறேன். இப்போ மனசுல இருக்கிற ஆசை மன்னார்லையும் கிளிநொச்சியில, இந்த ரெண்டு தான் பாதிக்கப்பட்ட இடம். கிளிநொச்சியில முல்லைத்தீவு, இந்த 2 இடத்துலையும் 2 வீடு ஃப்ரீயா தந்திருக்கணும். வீடு எனக்கு சொந்தமா தெரியல, ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயா சாட்டர்டே சண்டேல சாட்டர்டே மன்னார்ல இருந்தா சண்டே முல்லைத்தீவுல நின்று ஃப்ரீயா, ஒரு சதம் காசு வேண்டாம 6வது மருந்து ஃப்ரீயா தருவீங்கன்னா அந்த மருந்தை ஃப்ரீயா வச்சுட்டு, அல்லது ஒரு பார்மசி எந்த சீலோட போனா ஃப்ரீயா மருந்து கொடுக்குமான்னு சொன்னா 6வது விரும்பி முன் வந்தா அவைகிட்ட நான் பாக்குறேன். அதாவது என்னால செய்யக்கூடியது நான் அவைய பாக்குறது மட்டும்தான் செய்யலாம். இது உழைக்கிற பிளானும் இல்ல, ஒரு ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டத்திலும் இல்ல. என்னுடைய வேலையை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கொள்ளும். நான் சாதாரண டாக்டரா தான் ராசா இருக்கிறேன். சோ எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலையும் எங்கேயும் போய் வேலை செய்யணும். நான் வேணுமெண்டா கவர்மெண்ட்ல ரிசைன் பண்ணுவேன். ரிசைன் பண்ணி போட்டு 7 நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போயிருந்து நான் ஃப்ரீயா பார்ப்பேன். அப்ப நீங்க யோசிப்பீங்க, ஒரு கன்சர்ட் விட எல்லாம் வேற கணக்கு தெரியும் ஒன்றுமே இல்லை, படிவான லிட்டரேட் கிரியேட் பண்ணுவேன். கணம் 5 ஆண்டு என்னுடைய தெய்வங்கள் இருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்திலே. ஆகவே இந்த பேஷண்ட் இப்படி பிரசன்ட் பண்ணினது, இந்த பேஷனுக்கு இன்வெஸ்டிகேஷன் இப்படி இருக்குது, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் சொல்லி ஒரு ரிஃபரல் ஒன்று அனுப்பி, அது குமணன் சாரா இருக்கலாம், சிவன் சாரா இருக்கலாம், அல்லது ரவிராஜ் சாரா இருக்கலாம், அல்லது கீதாஞ்சலி மேடமா இருக்கலாம். ஒரு ரிஃபரல் லெட்டர் ஒன்று அனுப்பிவிடும், மேடம் அதை பார்த்துக் கொள்ளும் கொண்டு. அவ்வளவுதான் என்னால செய்யணும். அதாவது ஒரு வருத்தத்தை நான் ட்ரீட் பண்ணக்கூடிய வருத்தமா அல்லது கன்சல்டன்ட் ட்ரீட் பண்ணக்கூடிய வருத்தமான்னு சொல்லி அவைக்கு ஒரு ரிஃபர் ஒன்று அனுப்பி விடுவேன். போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டே காட்டும் கொண்டு நான் 7 நாளும் ஃப்ரீயா வேலை செய்வேன். எப்படி வசதி! ஆகவே என்னுடைய இனி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய மாட்டேன். எனக்கு கவலை. நேற்று என்னோட படிச்ச இந்த ஃப்ரெண்ட் 2 பேரும் பக்கத்துல இருக்குன்னா இந்த போட்டோ தெரியும் அழக்கூடாது. சோ எடுத்து சொன்னாண்டே அடே நான் இனி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று பார்க்க மாட்டேன், கவலையா இருக்க மாட்டேன். எடுத்து சொன்னார் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒண்ணு பார்க்க மாட்டேன், உங்களுக்கு கவலையா இருக்குன்னு. நான் சொன்னேன் இல்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய மாட்டேன், ஆனால் அண்ணன் நான் இருப்பேன். மேபி நான் இந்த மாதிரி அம்மா சந்தை இல்லை சிங்களால மேசாரி சந்தை இல்லைன்னா வேற எங்க சந்தை இல்லைன்னு சொல்லி, அப்ப நாங்கள் அப்படித்தான் சொன்னா நானும் வரேன்னு சொல்லி. என்ன மட்டும் இல்ல, அவரையும் பழி வாங்கியிருக்கிறார்கள். அவருடைய ரிசர்ச் நான் செய்து கொடுத்திருக்கிறேன். அண்ணன் நானும் ருவான் தளப்பதாவது மற்றது மனோஜ் காரியவசம் 2 பேருமே என்னுடைய அப்படி நண்பர்கள். அப்ப இல்லடா நீ இல்லாம இடத்துல எக்ஸஸ்ல போய் இருக்கிறேன்டா கவலையா இருக்கேன். நீ இல்லாம அடுத்த லெக்சர்ஸ்ல போயிருக்கிறது கவலையா இருக்கேன். அப்ப நான் சொன்னேன் இல்ல, நாங்கள் அடுத்த பார்லிமெண்ட்ல சந்திப்போம். 2 நாளைக்கு எனக்கு துரோகம் செய்தாக்கள் சேரண்டு கூப்பிட வேண்டிய எல்லாமே வேற அப்ப பார்த்துக்கொள்ளும். சோ அட்மினிஸ்ட்ரேஷன் இனி செய்யற ஐடியா இல்ல, வேர்க்குது. இதெல்லாம் ஆளுதான் நினைக்காங்க, வேர்க்குது. இனி அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறதா இல்லை. ஆனால் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய விருப்பம் இல்லையென்றா, இந்த கரப்டட் பீப்புள், அதாவது இந்த கரப்டட் கன்சல்டன்ஸ் அல்லது கரப்டட் மினிஸ்ட்ரி ஆபீஸ்ல போய் சேரன்னு கூப்பிட மனம் வராது. சோ ஐ டீப் டவுன் நோ கருத்தால வெல்லணும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் பிழை என்றால் என்ன கருத்தால வென்றுக்கணும். அதாவது நான் சொன்ன பிள்ளை இல்ல, நாங்கள் கரப்டட் இல்லை என்று சொல்லி காட்டியிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த எக்ஸாம்ல கை வச்சு ரிசர்ச்ல படிச்சாக்கள் இருப்பீங்க, ரிசர்ச்ல இன்ட்ரடக்ஷன் பேக்ரவுண்ட்
மெத்தடாலஜி, அதுக்கு பிறகு ஜஸ்டிபிகேஷன், அந்த ஓர்டர் பிள்ளையாமன்னு சொல்லி நேற்று காய்ச்சினார் சந்தன விஜயசிங்க சாரோட. அப்ப சார் சொன்னார் நீ ஒரு திருப்பி அப்பீல் பண்ணி பேரன்னு சொல்லி. அப்ப நான் சொன்னேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யற ஐடியா இல்லை சார், எதுக்கு நான் அப்பீல் பண்ணணும். அப்ப சொன்னா எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டரும் உன்னோட கோவமா இருக்கணும். நான் சொன்னேன் மினிஸ்ட்ரியே கரப்ஷன் தானே சார். அப்ப சோ நீயும் மினிஸ்ட்ரி தானேன்னு சொன்னேன். ஓ நானும் மினிஸ்ட்ரி தான், ஆனால் நான் பேராதனையில உங்களுக்கு கீழே வேலை இருக்கேன் சார், எப்பயாவது நான் பிளவிட்டேன்னு சொல்லுங்க ஒன்னும் சொல்லல. அப்ப சார் அப்ப நானும் கரப்டான்னு சொல்றியாண்டு. அதனால நீங்க சேர சொல்லல, சந்தன விஜயசிங்க சார் சொன்னா உங்களை சொல்லிடு சார். பட் அதுல கன பேர் சந்தன விஜயசிங்க சாரா இருக்கட்டும், அர்ஜுன திலட்ன சாரா இருக்கட்டும், தே ஆர் கோட் ஃபாதர்ஸ். உங்களை சொல்லல, பட் மினிஸ்ட்ரி கரப்டட் தானே சார் சொல்லி. அப்ப சொன்னார் அப்ப நீ சரி ஏதோ உண்டு விருப்பத்தை செய்து கொள்ளுன்னு சொல்லி நேற்று என்ன பேசுவார் அப்பா மாதிரி பேசி போட்டு வச்சுட்டார். அப்ப உடனே 5 நிமிஷத்துல கடிதம் எழுதி போட்டு அவருக்கு இமெயில் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபுல் டீடைல் தேவை என்று சொன்னால், அதாவது எனக்கு என்ன நடந்தது, என்னுடைய கடிதங்கள் லெட்டர்கள் தேவை என்று விரும்பினால் உங்களோட இமெயில கமெண்ட்ல இல்ல தயவு செய்து இந்த மெசஞ்சர்ல போடுங்க இமெயில. நான் இமெயில போட் பண்ணி விடுறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் சண்டே டைம்ஸ்ல மற்றது தமிழ் கார்டியன்ஸ்ல எல்லாம் வந்திருக்கு ஒரு இந்த கரப்ஷன் நான் கதைச்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி. அப்ப அதை பிஜிஎம் டிரெக்டருக்கு அனுப்பியிருக்கிறேன். போர்ட் ஆஃப் ஸ்டடி என்ன செய்தான்னு பார்ப்போம். அதுக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லா லெக்சரர்ஸையும் கூப்பிடுவோம். அதுலயும் நான் முக்கியமா எங்களோட பிரபாசங்கர் அண்ணாண்ட ரிசர்ச் பற்றி சொல்ல வேண்டி வந்துட்டு, ஏனென்றால் அதுல 5 ஒப்ஜெக்டிவ்ல 2 ஒப்ஜெக்டிவ் செய்து கொடுத்து விட்டேன். நான் மிச்சம் 3 ஒப்ஜெக்டிவ் செய்யாம தான் அப்லோட் பண்ணி விட்டேன். அவருக்கே தெரியும் பிரபாசங்கர் அண்ணாக்கு. ஆனால் அதுக்கு பாஸ்போர்ட் இருக்கணும், நான் செய்து கொடுத்த எல்லாத்துக்குமே பாஸ்போர்ட் விட்டுருக்கணும். ஆனால் நான் இந்த கையால செய்து கொடுத்தேன், பிரபானைக்கும் தெரியும். அதுக்கு நான் ஒன்னும் செய்யலாது. என்ன அவர் தான் ரிசர்ச் டேட்டா கலெக்ட் பண்ணார், நான் தான் ரிசர்ச் அடிச்சு கொடுத்தேன். அதுக்கு ஒன்றும் செய்யலாது. ஆனால் இப்ப தலபதாதோ அண்ணாக்கும் நான் தான் செய்து கொடுத்தேன் ரிசர்ச். சூப்பர்வைசர் திலீப் சார், அவருக்கே தெரியும் நான் தான் செய்து கொடுத்தேன் சொல்லி. அவங்க நேற்று எனக்கு சொன்னா தேங்க்யூ மச்சான், நீ செஞ்சாண்டாலும் ரிசர்ச் பாஸ். நான் எனக்கு சந்தோஷமா இருக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி. நான் செய்து கொடுத்த ரிசர்ச் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி போட்டு இது என்டிஏ மட்டும் ஃபெயில் பண்ணி கொண்டிருக்கணும். எனக்கு அது சந்தோஷம். ஆனால் இவர்களுடைய இந்த அதாவது பிஜிஎம் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசின் போர்ட் ஆஃப் ஸ்டடியில இருக்கிற அவ்வளவு பேர் தான். போர்ட் ஆஃப் ஸ்டடின்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போர்ட் தான் டிசைட் பண்றது. ஒரு போர்டு வச்சிருப்பினும் அங்க கன்சல்டன்ட் இருப்பினும். சோ அவதான் டிசைட் பண்றது ஹூ இஸ் ஃபெயில் ஹூ இஸ் பாஸ். சோ பிஜிஎம் போர்ட் ஆஃப் ஸ்டடியில இருக்கிற மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல போர்ட் ஆஃப் ஸ்டடியில இருக்கிற அவ்வளவு பேர் தான் மினிஸ்ட்ரியில இருக்கணும். உதாரணத்துக்கு நேம் பண்றேன்னு சொன்னால் டாக்டர் சுனில் டி எல்வி சார், அவர் தான் போர்ட் ஆஃப் ஸ்டடி சேர்மன். அவர் தான் அடிஷனல் செக்ரட்டரி அவர் தான் அடிஷனல் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். சோ நான் இங்க அவரோட கொழுவிட்டேன். அவர் அங்க போய் போர்ட் ஆஃப் ஸ்டடியில இன்னைக்கு ஃபெயில் பண்ணி விட்டுருக்காரு. சிம்பிள் அஸ் தட். சுப்ரீம் கோர்ட்ல சிம்பிளா ப்ரூவ் பண்ணலாம் கோர்ட் ஆஃப் அப்பீல்ல. சேம் டைம் அடுத்த பாப்பம் ஸ்ரீரன் சார் பாப்பம் டிடிஜி பிளானிங். என்ன சார் அங்க சீஃப் எக்ஸாமினர்ல ஒரு ஆள், அதோட சம்பிகா ஜே விக்ரமசிங்க, அவ இங்க டிடிஜி என்சிடி மினிஸ்ட்ரியில அங்க போர்ட் ஆஃப் ஸ்டடியில எக்ஸாமினர். அவ சொல்றா உங்கள்ட்ட வைவா முடிஞ்சு வந்த உடனே பாமினி அக்கா வெரி சாரி இந்த பேட்ச்மேட் பாமினி நவரத்னம், பாமினி நல்லா எக்ஸாம் செய்திருக்குது. நான் நுவரலியாவுக்கு போய்க்குள்ள பாமினி நடு எனக்கு பூக்கண்டு வேணும் தாரது. பாமினி ரிசர்ச் நல்லா செய்திருக்கிறபடியா ரிட்டர்ன் நல்லா செஞ்சிருந்தா நான் பாமினிக்கு இந்த முறை கோல்ட் மெடல் கொடுப்பேன். சோ ரிசர்ச்சும் அதாவது வைவா அப்பதான் முடியுது. இன்னும் அதாவது எக்ஸாமே முடியல, ரிசல்ட் சொல்றீங்க வாயால, அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்ப நான் இடத்துல கேட்கிறேன், மேடம் இந்த ரிசர்ச் என்ன மாதிரி என்று சொல்லல. அப்ப நாங்க விளங்கிட்டு சிங்கங்களை கை வைக்க போயினோம். எந்த ரிசர்ச்சுக்கு சூப்பர்வைசர் ப்ரொஃபசர் உப்புல் சென்ட்ரர், கேர் ப்ரொஃபசர் கம்யூனிட்டி மெடிசின், ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு ரிசர்ச் ப்ரொஃபசர். நான் சவுத் ஏசியா இன்ஃபேன்ட் ஃபீடிங் ரிசர்ச் நெட்வொர்க்ல ஒரு மெம்பர், லைஃப் டைம் மெம்பர். எனக்கு இந்த கூகுள் ஸ்காலர் உங்களுக்கு தெரியும். கூகுள் ஸ்காலர்ல போய் தேடி பாருங்க, ராமனா நச்சுனாண்டு இந்த ஆர்டிகல் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு என்ஆர்சி நேஷனல் ரிசர்ச் கவுன்சில்ல மெரிட் அவார்டு இருக்கு ரிசர்ச்சுக்கு. ஆனால் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஃபெயில் விட்டு இருக்கு, ரிசர்ச் ஃபெயிலா அதான்டா இதாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, வச்சுக்கொள்ளுண்ட மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் திருப்பவும் சொல்றேன், எனக்கு என்ஆர்சி நேஷனல் ரிசர்ச் கவுன்சில்ல மெரிட் அவார்டு இருக்குது ரிசர்ச்சுக்கு. சவுத் ஏசியா இன்ஃபேன்ட் ஃபீடிங் ரிசர்ச் நெட்வொர்க்ல நான் ஒரு லாங் டைம் மெம்பர். அது SAI FRN சைஃப்ரன் 7 கண்ட்ரி, ஸ்ரீலங்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, இந்தியா, யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ டெல்லி, யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஆஸ்திரேலியா, நேபாள், பூட்டான், பாகிஸ்தான், இப்படி 7 கண்ட்ரி இருந்து நடத்துற சவுத் ஏசியா இன்ஃபேன்ட் ஃபீடிங் ரிசர்ச் நெட்வொர்க் லைஃப் டைம் 7-8 பேர் தான் மெம்பர்ஸ், லைஃப் டைம் மெம்பர்ஸ். அதுல 7-8 பேர் தான் அந்த பேனல்.
அதுல லைஃப் டைம் மெம்பர் ப்ரொஃபசர் உப்புல் சென்ற சார் தான் ஸ்ரீலங்காவிலேயே முன்னோடியான ரிசர்ச்சர். சார் சூப்பர்வைஸ் பண்ணினதையே ஃபெயில் பண்ணி விட்டுருக்காங்க. ஏனென்றா மெடிக்கல் அப்ளிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ரிசர்ச் ஒன்றும் செய்யலாது. சாருக்கு நான் எடுத்து சொல்லல. ஆனா ஒன்று சொல்றேன், சூப்பர்வைசர் சூஸ் பண்ணிக்கல சம்பிகா விக்ரமசிங்க சொன்னா நீங்க கம்யூனிட்டி மெடிசின் ஆக்கள் எடுக்கலாம். பட் ஷீ இஸ் ஆல்சோ கம்யூனிட்டி மெடிசின் பாஸ் அவுட். ஆனால் அவ வந்து கம்யூனிட்டி மெடிசினோட போய் இல்ல, அவ வந்து அட்மினோட போய் நிக்கிறா. துரோகி சரிதானே, அட்மினோட போய் நிக்கிறா. ஏன்னா அவ டிடிஜி ஆகணும்னு ஆசை. அப்படி கணக்க இருக்கு, சொன்னா எல்லாம் கிளியும். சோ ப்ரொஃபசர் உப்புல் சென்ற சார் வந்து என்னுடைய ரிசர்ச் சூப்பர்வைசர் சொன்ன உடனே எனக்கு பிடிக்கல. நான் உப்புல் சார் சொன்னான், சார் இந்த ரிசர்ச்சை ஃபெயில் பண்ணிக்கணும் வேணும் இருந்து வேற கொண்டு சொன்ன மாதிரியே ஃபெயில் பண்ணிக்கணும். வெரி சாரி, அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சுக்கொள்ளும்போ, எனக்கு வேண்டாம். ரைட், வேற டாபிக் போவோம். ரைட், அடுத்தது வந்து இந்த துரோகிய சம்பந்தமா சொல்லியிருக்கிறேன், மற்ற சீமாண்ட விஷயமா சொல்லியிருக்கிறேன். அது தவிர எங்களுடைய அரசியல் சம்பந்தமா சொல்லியிருக்கிறேன். இப்ப நடக்கிற அரசியல் சம்பந்தம் சொல்றேன். இப்பவும் சொல்றேன், நான் தமிழன், என்னுடைய வாக்கு சாங்குக்கு. திரும்பவும் சொல்றேன், இதை கட் பண்ணி தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஆறாவது வீடியோ எடுத்து தெரிஞ்ச தளபதி சபை என்னால 7 மண்டா சபேஷன் உன்னால 7 மண்டா செய். எங்களுடைய வாக்கு சங்குக்கு மட்டும்தான், சரிதானே? 2வது வாக்கு சாமானிய ஒரு தமிழன் போடக்கூடாது, சரிதான்? 2வது புள்ளடி போட்டு அது பிளச்சிச்சுன்னு சொன்னா உங்களோட வாக்கு கேன்சல் பண்ணப்படும். அவர் இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு 21ஆம் தேதி எங்களுடைய எலெக்ஷன். இப்ப வரைக்கும் டிசைட் பண்ணல, சங்கு மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள், தமிழன் தமிழ் தேசியத்தை நிரூபிக்கணும். ஆனா அரியநேந்திரன் அவர்கள் திடீரென்று தான் சொல்வாரா இருந்தால் 2வது வாக்க சஜித்துக்கு போடுங்கோண்டு 2வது வாக்கை சஜித்துக்கு போடுமாறு அரியநேந்திரன் அவர்கள் வாய் தவறி காசு வேண்டி கொண்டு சொல்லுவாராக இருந்தால் உடனடியாக நீங்கள் தீர்மானிக்கணும், 2வது வாக்கை அனுரகுமார திசாநாயக்கு மட்டும்தான் போடணும். ஏனென்றால் அனுர வந்தா தான் 225 பார்லிமெண்ட் வழியால போகும். அனுர வெல்ல போறது நிச்சயம், அதுல எந்த டவுட்டும் எனக்கு இல்ல. ஒவ்வொரு சிங்கள வீடுகளையும் நான் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், யாருக்கு போடுவீங்கள் அனுரவுக்கு? நேற்று இந்த கார் ஆக்சிடென்ட் பட்டது, பெரிய ஒரு ஆக்சிடென்ட் பண்ணல, சாகையில, அது நேற்று, சரிதானே? அதை நான் எடுக்க சொல்லிக்கொண்டே ரோல்ஸ் ராய்ஸ் காரை படம் எடுத்து யார் ஒருத்தன் போட்டிருக்கான், அர்ச்சுனாக்கு வெளிநாட்டு வேண்டி தந்தாண்டு. நான் கண்ணால விட ரோல்ஸ் ராய்ஸ் கண்ட இல்ல. இப்பவும் சொல்றேன், சாகும் வரைக்கும் இதே கார் தான் நான் பாவிப்பேன். CAT 8790 பேசல் தான் நான் ஓடுவேன். அது எந்த எம்பியா இல்ல, ஜனாதிபதியா வந்தா தான் நான் அதுதான் ஓடுவேன். அது டயர் சுத்தாம விட்டு அல்லது இப்பவே 1,38,000 ஓடிட்டுது. சோ அது பழுதாயினா மட்டும்தான் அந்த காரை நான் மாத்துவேன், அல்லது டைமிங் செயின் மாத்தி அதை ஏறா போனா மட்டும் தான் 150,000 டைமிங் செயின் மாறும். அது வரைக்கும் தான் இருக்கும். அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப நீங்க முதல் போட்டீங்க என்னது? அது பாதுகாப்பு காரணம் கருதியும். 2வது அது உண்மை, மண்ணால் இந்த ஒரு அண்ணா ஒரு ஆள் தன்னுடைய காரை பாவிக்க சொல்லி நடக்க கேட்டவன், நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியும் சனம் வந்து எனக்கு தன்னுடைய காரை பாவிக்க சொல்லி இல்ல, புது கார் அதை பாவியப்போ இந்த கார் நீ ஓடினா அந்த அண்ணா பார்த்து கொண்டு போய் நினைக்கிறேன். அவர் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னே நான் அதை வாட்ஸ்அப் கண்டாக்கிய மறந்துட்டேன். இந்த கார் நான் ஓடினா உயிருக்கு ஆபத்து வேறுமென்றால் மதுர நாயகம் போட்டுவாங்க சார். அப்ப அந்த உயிராபத்தை இருக்கிறபடியா மட்டும்தான் அவர் எனக்கு சொன்னவர் பாவின்னு சொல்லி நான் அது வேண்டியல. சோ எந்த கார்ல தான் போய் கொண்டிருக்கேன். உங்களுக்கு டவுட் என்றால் அப்படியே இருக்கலாம். அந்த நிக்கிறது உங்க என்னுடைய கார் CAT 8798 அந்த நிக்கிறது. சரிதான? பெரிய ஆக்சிடென்ட் இல்ல, முன்னுக்கு ஹெட்லைட்ல மட்டும் சின்ன ஆக்சிடென்ட். ஓகே, லைன்ல தான் இருக்கு. அந்த அர்ச்சுனாக்கு கார் வேண்டியாச்சு 6 கோடி வந்தாக்களுக்கான காட்டியிருக்கிறேன். ரைட், நாளைக்கு வழக்கு. அந்த வழக்கு சாதாரணமா டேட் ஒன்று போட்டு போவோம்னு நினைக்கிறேன். என்னால சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல மதுரன், திருப்பியும் தெளிவரா சொல்றேன். யாராவது சொல்லிவினமாக இருந்தால், அதாவது வந்து 2வது வாக்க ரணிலுக்கோ சஜித்துக்கோ போடும் என்றால் தயவு செய்து கேட்க வேண்டாம். ஏன்னா அதுக்குரிய ரீசனை நான் சொல்றேன். அனுரகுமார திசாநாயக்க தான் எப்படியோ வெல்ல போறார், சரிதானே? ஏனென்றால் சிங்கள மக்களிடம் முழு வாக்கும் அனுரகுமார திசாநாயக்கு இருக்கிறது. ஆகவே அவர் வெல்லுவார் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரணில் வெல்லவும் இயலாது, ராசா இவர் வெல்லவும் இயலாது, சஜித் வெல்லவும் இயலாது. சஜித்துக்கு மீம் அடிச்சே கொள்றானுகள், ரணிலுக்கு வந்து ஒருத்தருமே போட மாட்டான்.   . 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 。 . 。 . 。 . 。 . 。 . 。 . 。 . 。 . 。 . 。 . 。 . 。 . . 。 . 。 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     ஆகவே ஒரு நாளுமே இவர் வெல்ல போறதில்லை. யாரு?
ரணில் வெல்ல போறதும் இல்ல. ரணில் நிக்கிறார்கள். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தோடையோ அல்லது சுமந்திரன் வந்து ஒரு கொஞ்சம் செம்பு தூக்கியல் பிளான்களை உள்ளுக்கே சொன்னபடியாக தான் ரணில் நிக்கிறான். எங்களுடைய வாக்கு சங்குக்கு மட்டும். 2வது வாக்கு விரும்பி நீங்க போடுறதா இருந்தால் அதை அனுராவுக்கு போடுங்கோ. அனுரா இனத்துவசம் கதைச்சேன்னு சொல்லி எல்லாம் அடிச்சு கொண்டிருக்கணும். இல்ல, அனுரா கதைச்சது இனத்துவசம் அல்ல. அனுரா சிங்களத்துல சொன்னது வந்து இதே என்ன சந்திமாண்ட ரெக்கார்டிங்க மாறி அடிச்சினமே அதே மாதிரி தான் இதே நடந்து கொண்டிருக்கிறது. அனுர சொன்ன விஷயம் வந்து தெற்குல வாக்கு போட்டு என்ன ஜனாதிபதி ஆக்கேக்குள்ள வடக்கு வாக்கு விளையல என்றதுக்காக நீங்கள் எனக்கு எதிரானவர்களா காட்டிக்கொள்ள வேண்டாம் என்றுதான் சொன்னது. அனுர அப்ப இனத்துவசம் யாழ்ப்பாணத்துல கதைக்கல. ஆனால் ஜனாதிபதியாக வந்தால் என்னவென்னு நடக்கலாம். அது 3 ஜனாதிபதியும் செய்யலாம். 3 பேரும் வந்து பேரினவாத ஜனாதிபதிகள் தானே. சோ 3 பேரும் என்ன செய்யலாம். 3 பேர்லையும் அப்படிங்கிறப்ப முதல் சஜித்துக்கு சப்போர்ட் பண்ண போனீங்க. சஜித் ஒரு மொக்கு ஜனாதிபதி, கிளியரா போடுங்க. சஜித் வந்து ஒரு மொக்கு ஜனாதிபதி. சோ அவருக்கு சப்போர்ட் பண்ணினால் இந்த மொக்கு ஜனாதிபதி வந்தால் எங்கள்ட அரசியல் இலகுவா இருக்கும். அதான் சஜித்தை நான் ஆதரிக்க ஜோதிச்சது. ரணிலுக்கு அப்பயோ முந்திருந்தே மாட்டேன்னு சொல்லிட்டேன். சஜித்தா அனுரவான்னு சொல்லிப்பேன். நானும் சாதாரண மனுஷன் தானே. இப்ப யோசிக்கணும் பேக்ரவுண்டுகள் என்ன நடக்குது, எங்க வருது, எங்க போகுது எல்லாம் யோசிக்கணும். சும்மா அரசியல் இதுல கென்ன பேர் என்னண்டா, உனக்கு அரசியல் தெரியாது, நீ டாக்டர் வேலையை மட்டும் பேரண்டா, அப்ப நீங்க வந்து செய்யுங்க. இந்த காலில் இருந்து நாங்கள் உங்களோட வேலையை செய்யறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கட அந்த கேம்பஸ்ல இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. லெக்சரா வந்து டையை விடம் வரைக்கும் கட்டிக்கொண்டு, இதுல இருந்து இங்க வரைக்கும் தான் டை வரும். ஒரு பூ போட்ட டையை கட்டிக்கொண்டு சிலதில் அரைக்க விட்டு கொண்டு இருக்கு. இவனுக்கு அரசியல் தெரியாது, இவன் ஒரு மூக்கன், இவன் ஒரு லூசன். தம்பி, உங்களை விட நல்லா படிச்சிருக்கேன். படிப்பை பற்றி கேட்க போறீங்களோ? MBBS முடிச்சிருக்கேன் ராசா, MSc ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிறேன், மாஸ்டர்ஸ் இன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கே தெரியும் என்ன நடந்தது. அதை விட சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறேன். அதை விட DBA PhD செய்து கொண்டிருக்கிறேன். LLB எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறேன். படிக்கிறது சார்ட்டர்ட் HRM செய்கிறேன். இதை விட படிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுவேன், நானும் படிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து படிக்கலாம். சோ படிப்பை பற்றி கதைக்காத என்னோட சரிதானே. படிப்பே என்னால செய்ய முடிஞ்சதுக்கு என்னோட நிக்கிறான் பக்கத்துல தோளோட தோல் நிக்கிறவன் வந்து ஐலண்ட் ரேங்க்ல ஃபர்ஸ்ட். அவன் சீமா ஸ்ரீலங்கன் ரெக்கார்ட், இந்தியன் ரெக்கார்ட் அடிச்சாள். ஆகவே நீங்கள் ஜூனியர் லெக்சரால் வந்தார், பேரதினி லெக்சராம் உண்டு, பூப்பு போட்ட டை வந்து வரைக்கும். அப்ப பக்கத்துல இருந்த பிள்ளைய பாதிச்சிருச்சு. என்னோட இப்படி டேஸ்ட் இல்ல அவட்டை காஞ்சினேன். நோலி மிட்லையும் நுகை கொடையிலப்படா அந்த டை வைக்கிற இடத்துல ஒரு கரையில இருக்கும் பூப்பு போட்ட டை. சோ அப்படியும் போய் வேண்டதுக்கான தான் அதில் வச்சிருக்கிறாங்க. வெறி சொல்லி நான் ஒரு ஆளை கேவலமா கதைக்கல. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ண அப்பா சொல்வார் ஆட பாதி ஆள் பாதி ஆட பாதி என்று. சோ வீட்டை விட்டு வெளியாத ரங்கைகளை வந்து நாங்கள் எப்படி இருக்கிற மட்டும் விடதான் சொல்லும். சோ இந்த சில பேர் இருக்கிற இந்த கேம்பஸ்ல எங்க பேர்கள் சொல்லி அவைக்கும் அடிச்சு தனியா ஆக்களுக்கு அடிக்கிறான்னு சொல்லுவாங்க. சொல்லல, ஏன்னா அவ விடுற கருத்துக்கள் தான் கவலையா இருக்கு. அவ அரசியல்வாதிலாம் எனக்கு அரசியல் தெரியுமா, உங்களுக்கு பூகோள அரசியல் பற்றி கலப்பம் வேணுமாட்டா. இந்தியன் அரசியல் பற்றி உங்களுக்கு சொல்றேன். 1948ஆம் ஆண்டு திமுக அதிமுக எல்லாம் வந்தது. அந்த நேரங்கள்ல வந்து எம்ஜிஆர் ஒரு பக்கத்தால வந்தவர், கருணாநிதி ஒரு பக்கத்தால வந்தவர், அண்ணா பெரியார் ஒரு காலத்துல இருந்தவர். இதெல்லாம் கிடக்குது, யூடியூப்ல போய் பாருங்க. அப்ப வந்த அடிவருடிகள் தான் இந்த அதிமுக திமுக. ஸ்டாலின் எம்ஜிஆர் அந்த பக்கம் வந்தது. ஜெயலலிதா வந்து போனது வந்து என்னோட எம்ஜிஆரோட சேம் டைம் வந்து சீமான் எங்க இருந்து முளைச்சவர் எனக்கு தெரியாது. சீமான் வந்து ஒரு நாம் தமிழ், அவருக்கு ஒரு அரசியல அவருக்கு 4 வீதம் 3 வருஷம். அதனால பாஜக பாரதிய ஜனதா கட்சி இலங்கையின் இது. அதை விட நீங்கள் இந்திரா காந்தி படுகொலை செய்ய சொன்னது யாரு, அது இது எல்லாமே போய் படியுங்க. எல்லா அரசியலும் தெரிஞ்சபடியாத்தான் நாங்கள் சீமானை பற்றியும் கதைச்சிருக்கிறோம். ஒன்னும் தெரியாம கதைக்கல. உங்களுக்கு தெரியாட்டி யூடியூப்ல இருக்க அடிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு அரசியல் படிக்கணும்ன்ற ஒரு ஆசை வந்திருக்கு இல்லையோ, நான் வந்த பிறகு அது எனக்கு சந்தோஷம். இப்போ ஒவ்வொருத்தனும் அரசியல் படிக்கிறான். ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் அரசியல் படிக்குது. நான் மெடிசின் படிப்பு கேட்க, பயோ படிப்பு கேட்க, ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளையில மோடி வந்து அண்ணா நான் மெடிசினுக்கு வரட்டான்னு கேட்பானுகள். அதே மாதிரி மேத்ஸ் படிச்சு கொண்டு வந்தவனுக்கு கேட்பான். நான் ஹெட்டர்ல கிளாஸ் கேட்க, அண்ணா உங்கள்கிட்ட கிளாஸ்ல இருக்க ஆசையா இருக்கு, பிசிக்ஸுக்கு மட்டும்தான் வாரம், நாங்கள் இப்ப விட்டுட்டு மாறினா பயோல பாஸ் பண்ண இல்லாதாண்டு. இப்ப அரசியல் படிப்புகிறேன். உங்களுக்கு மெடிசின் அடுத்த ஒரு லைவ் வந்து மெடிசின் போடுறேன். ஃபீவர் என்ன எப்ப ஃபீவர் வந்து காட்டணும் அடுத்த லைவ் ஒன்று போடுறேன். அது ஃபீவர் அதை மட்டும் ஷேர் பண்ணுங்கோ. மெடிசின் நான் படிப்புகிறேன், அரசியல் நான் படிப்புகிறேன், வாழ்வியல் நான் படிப்புகிறேன். இந்த டிவோர்ஸ் அது எல்லாம் கூடிக்கணும் போகுது. இப்ப நான் சொல்றேன் ராசா, நான் மெடிசின் படிப்புகிறேன், அரசியல் படிப்புகிறேன், வாழ்வியல் படிக்கிறேன். டிவோர்ஸ் பிரச்சனை எல்லாம் கூடிக்கொண்டு போகுது. வாழ்வியல் சம்பந்தமான லைஃப் விரும்பினால் பார்க்கலாம், விரும்பவில்லாத போகலாம். இப்ப நீங்க அதாவது எனக்கு லூசன் தம்பி, இந்த ஃபைனல் எக்ஸாம்ல சைக்காட்ரி எக்ஸாம்ல எனக்கும் இன்னொரு ஆளுக்கு மட்டும்தான்
எஸ்ஏ வந்து டயக்னோசிஸ் சரி எனக்கு விருப்பின பாடமே சைக்காட்ரி தான் உங்களுக்கு வேணுமெண்டா நான் உங்களுக்கு ICD-10 கிளாசிபிகேஷன்ல ஒவ்வொரு ஆளுக்கும் என்னோட டயக்னோசிஸ் சொல்றேன். டிப்ரெஷனா, மேனியாவா, பைபோலர் அஃபெக்டிவ் டிசார்டரா, அல்லது வந்து சைக்கோட்டிக் மேனியாவா, அல்லது சிசோப்ரனியாவா, அல்லது வந்து மோபிட் ஜெலசியா, உங்களுக்கு நான் படிப்பிக்கணுமோ தாராளமா சைக்காட்ரியும் படிப்பிக்கிறேன். சரிதானே? என்ன வேணுமென்றாலும் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். இதை விட உங்களுக்கு என்ன படிப்பிக்கணும்? இந்திய அரசியல் படிப்பிக்கிறது. இந்திய அரசியல் சொல்றேன் உங்களுக்கு 1948 ஆண்டுல இருந்து 18 இருந்து பெரியார் அவைத காலத்துல இருந்து இந்திய அரசியல் படிப்பிக்கிறேன். அப்படி இல்ல உங்களுக்கு வேற என்ன வேணும்? வாழ்வியல் படிப்பிக்கிறது. ஒரு குடும்பம் சந்தோஷமா எப்படி இருக்கும் அப்படிங்க நீங்க டிவோர்ஸ் இல்ல ராசா உங்களுக்கு வாழ்வியல் படிப்பிக்கிறேன் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். அது வேணுமெண்டா உங்களுக்கு லைஃப் மெடிசின் படிப்பிக்கிறது. அடிப்படையான மெடிசின் உங்களுக்கு நான் படிப்பிச்சு விடுறேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லலாதானே வந்து என்ன சொல்றது பாஸ்கெட் ரிஃப்ராக்ஷன் வந்து ஸ்டோன் அப்படி எடுக்கிறது படிப்பிக்கிறதான கிட்னில. பட் பேசிக்கான அதாவது ஃபீவர் வந்தா என்ன செய்யணும், வாமிட்டிங் வந்தா என்ன செய்யணும், அதாவது வந்து ஸ்டொமக் பெயின் என்ன செய்யணும், செஸ்ட் பெயின் என்ன செய்யணும், தும்மல் இருமல் என்ன செய்யணும், அஸ்மா என்ன செய்யணும், ஒவ்வொரு லைஃப் போட்டு படிப்பிச்சு விடுறேன். அதை ஷேர் பண்ணும் போயிடாது என்ன படிப்பிக்கணும் நான் படிப்பிக்கிறேன். சரிதானே? உங்களுக்கு அரசியலாப்பு நான் சொன்னதான் சிவனடியான் எழுதினது அதே தான் நடந்து கொண்டிருக்கு. அரசியலில் நாங்கள் செய்வோம், எல்லாம் செய்வோம். சரிதானே? ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. 302 பேர் இப்பவும் பார்த்து கொண்டிருக்கணும். சில பேர் சொல்லினோம் உங்களோட ஆதரவு குறைஞ்சு போகுது. 112 பேர்ல ஸ்டார்ட் பண்ணது 220, 260, 280, இப்போ 304 நிக்குது. என்ன வேணும்னா கேட்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தாரன் கேள்வி கேளுங்கோ. கேள்விக்கு பார்ப்பேன். ஏன்னா கிணவர் கோல் எடுக்கணும்னு சொல்லி கொண்டு நிற்கணும். என்னுடைய வாட்ஸ்அப் ஐயோ எனக்கு நீங்கள் பேச வேண்டாம். என்னுடைய 4-5 போன்கள் இருக்கிறது. இந்த போன் என்னத்துக்கு நான் பாதிக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. ஏதோ டிரெக்டராம் செக்ரட்டரியாம் என்று கோல் எடுத்துருக்கீங்க. கொழும்புல இருந்து கோல் வந்திருக்கு. அடிச்சு பார்ப்போம். ஏதோ டிரெக்டராம் செக்ரட்டரியான கொழும்புல. இந்த பேர் இதுதான் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் உள்ள போன். சரிதான்? இந்த 2 வாட்ஸ்அப்பையும் பேர் முடியாது. புண்ணியம் கிடைக்கும். என்ன பேச வேண்டாம். கோல் ஆன்சர் பண்றேல நீங்க பெரிய பருப்பா எல்லாம் விஜய் வருது. நான் உனக்காண்டி இவ்வளவு நாள் கழிச்சு கொண்டு இங்க பேருங்க உங்களோட வாட்ஸ்அப்ல ஒருத்த நாள் என்னண்டு இவ்வளோத்தையும் பதவி சொல்லி சொல்லுங்க. என்னன்னு இந்த கோல ஆன்சர் பண்ற. சரி இந்த கோல எடுத்து பார்ப்போம். இப்ப 22 மிஸ் கால். இதெல்லாம் என்ன? இது வந்து ஒரு வாட்ஸ்அப். அப்ப ஒரு ஆளோட நான் கதைக்கிறேன்டா இதுவே நிசம் கதைக்கணும். அப்ப இவ்வளவு நான் என்ன கதைக்கிறது? நான் ரோபோ ஒன்று வேண்ட போறேன். சரியா? இது மெட்ட வாட்ஸ்அப். அதுல வந்த கோல்ஸ் என்னண்டா ஐயா நான் கதைக்கிறதுன்னா மனுஷனா இல்லையா? உபராகளுடையும் கதைக்கிறேன். நான் லைவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமே படிக்க ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ். சாதாரணமா அதுக்கு ஒரு லைவ் அடிச்சு போறேன். எப்படி படிக்கணும் லைவ் அடிச்சு போறேன் ஜூலி. சரிதானே? எப்படி படிக்கணும்ன்றது. பட் நான் படிக்கிற ஸ்டைல் வேற, சீனாவாயிரம் படிக்கிற ஸ்டைல் வேற. சீனாவாயிரம் கணக்க யூடியூப்ல இருக்கு. அவன் மெட்ஸ்காரருக்கு தான் இருக்கு. தயவு செய்து போய் பாருங்க. சின்னாக்கல்ல இருந்து படிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணி நான் போடுறேன் இதுல. சரிதானே? படிக்க ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ். எஸ் ஐ வில் டூ இட். டோன்ட் வரி. வேற ஏதாவது கேட்கறா கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தரேன். ஏதாவது என்ன பேசுறேன்டாலும் பேசலாம். இந்த சீனியர்ஸ் அக்கா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும், அண்ணா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். நான் டாக்டர்ஸுக்கு எதிரானவன் இல்லை. இப்போ கூட அவ்வளோத்தையுமே நிப்பாடுறேன். அவன் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் திருப்பி வேண்டுறேன். அவ விட்டு எல்லா டாக்டர்ஸும் நிம்மதியா இருக்கலாம். இப்ப கூட விடுறேன்னு சொல்றேன்னாக்கா. இப்பயாவது போய் சொல்லுங்க. கன்சல்ட் அந்த குரூப்ல போடுங்க. இந்த லைவ் 7 மண்டால் இப்ப கூட நிப்பாட்டுவோம். இது டாக்டர்ஸுக்கு எதிராக நான் தொடங்கினேன் இல்லை. நான் போய் வழக்கு போடுறது தானே. நான் எந்த டாக்டருக்கும் கடிதம் அடிக்கிறது தானே. நீங்கள் அங்க போறீங்க இங்க போறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஓவர் டைம் இப்படி பண்றீங்களா அப்படி பண்றீங்கன்னு சொல்லி நான் யாராவது டாக்டர்ஸ் கடிதம் அடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அல்லது யாராவது டாக்டருக்கு வந்து நீங்க நிக்கிறீல ஹாஸ்பிட்டல்ல என்று சொல்லி ஏதாவது செய்திருக்கேனாக்கா. அல்லது நான் யாராவது டாக்டர்ஸ் வந்து பிரைவேட்ல உழைக்கிறீங்கன்னு சொல்லி கடிதம் அடிச்சு கஷ்டப்படுத்தி இருக்கேன்னா தாங்களாவே ஓடி போய் வழக்கு போட்டுட்டு சரியா கடைசியா தங்களுக்கும் வெளியாச்சு நம்ம இப்பவும் சொல்லுங்க. அந்த வழக்கில் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம். ஆனா இந்த வழக்குல வெண்டுட்டேன்டா மான நஷ்ட வழக்கு போடுவேன். மில்லியன் கணக்கில் கேட்பேன். டிராவல் பேன் விழும். வாழ்க்கையில இலங்கையை விட்டு வெளியால போயிடாது. முழுக்க காசு தந்துட்டு போயிடும். அந்த மில்லியன் கணக்கில் உள்ள காசுல தனத்துக்கு வீடு கட்டி கொடுப்பேன். நான் செய்துதான் தீருவேன். நான் ஒரு வித்தியாசமான ஆள். திருப்பவும் சொல்றேன். நான் எங்கிட்ட கன்சல்ட் மாதிரி எல்லாம் காண்ற நேரம் எல்லாம் சொல்றேன். சரி இதை நிப்பாட்ட சொல்லுங்க. டாக்டர்ஸுக்கு மட்டும்னாக்கும் என்ன பிரச்சனை? நான் ஒரு மெடிக்கல் அட்மினா வந்தேன். நான் இப்பதான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனே விட்டுட்டனே. அதுக்கு பிறகு இதுக்கு நீங்கள் இந்த வழக்கு எல்லாத்தையும் போட்டு மாறி மாறி கூத்தடிச்சு கொண்டிருக்கிறீங்க. இப்ப நான் திருப்பி அடிச்சா கொசு தெரியும் தானே. அது தூங்கி கொண்டிருக்கே கடிக்கிற பிரயோசனம் இல்லை. இதே கொசுவுக்கு நான் நித்திரையால முடிச்சு போட்டு ஒரு அடி கொண்டு அடிச்சேன்னு சொன்னா கொசு முழுக்க நசிப்பேன். எனக்கு நான் ஒரு வித்தியாசமான ஆள். சரிதானே? முழு பேட்ட ஓவர் டைம் முழு டாக்டர்ஸ் இல்ல நொதர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்கிற முழு டாக்டர்ஸ் ஓவர் டைம் எப்படி இருக்கிறோம் என்று ஒவ்வொருக்கும் ஆர்டிஏ போடுவேன். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போடுவேன். முழு பேருக்கும் வழக்கு போடுவேன். அதை அப்ரூவ் பண்ணின டிரெக்டருக்கும் பறக்கும், ஆடிக்கும் பறக்கும், பிடிக்கும் பறக்கும்.
திரும்ப சொல்றேன், கண்ணாடி கூட்டுல இருந்து கல்லறிவீங்க, நிப்பாட்ட சொல்லுங்க, டாக்டர்ஸ் நீட்டா இருக்கலாம், நான் இந்த வேலையை செஞ்சுட்டு போறேன். நீங்கள் ஒரு வழக்குகளை போட்டு GMOA என்று சொல்லி என்னுடைய தொழிலை மிளக்க பண்ணி எல்லாத்தையும் செஞ்சீங்க. இந்த கனவான அட்மினிஸ்ட்ரேஷன் நெக்கையும் கவலை வருது. நான் அப்பவும் அதை விட்டுட்டேன். ஆனா இதுக்கு பிறகும் நீங்கள் இப்படி செய்வீங்களா இருந்தா நான் வாழ்க்கையில மன்னிக்க மாட்டேன். இது தயவு செய்து குரூப்ல போடுங்க. இப்ப கண்ண டாக்டர்ஸ் வேற சொல்லி கொண்டிருக்கேன், என்ன விட என்ன விட என்ன விட. நான் ஒரு டாக்டர்ஸும் இதுவரைக்கும் போடையில உண்டு. சரிதானே? ஒரு குரங்கொண்ட டாக்குமெண்ட் வார். நான் இதுவரைக்கும் ஒரு டாக்டர்ஸுக்கு வந்து ஒன்றுமே செய்யற ஒரு கடிதம் அடிச்சிருக்கணும் ஒரு டாக்டருக்கு, நீங்கள் ஓவர் டைம் எடுக்கிற பிள்ளை எந்த ஹாஸ்பிட்டல்ல அக்கா நான் நின்ற நாள்ல அண்ணா நான் நின்ற நாள்ல வந்து ஒரு 20 நாள்ல வந்த ஓட்டி முழுக்க சைன் பண்ணி இருக்கிறேன், ஃபுல்லோ டிசைன் பண்ணி இருக்கிறேன். அப்ப இவ கேப்பீங்கன்னா நீங்க ஃபுல்லோ டிசைன் பண்ணீங்க. நான் அந்த டைம்ல நிக்கல. நான் வந்த நேரம் முதல் நின்ற டிஷானி தான் பார்த்தவா, அவாட வந்தது. நான் சொல்லிதான் போன மாதம் நீங்க வேலை இல்லையாண்டு சைன் பண்ணி இருக்கிறேன். ஆனா நான் நின்ற நாடுகள்ல ஸ்ட்ரிக் பண்ண வழிகட்டு. நான் நீங்கள் போறதா இருந்தா அந்த ரெக்கார்டிங் என்ன போட்டிருக்கேன், போறதா இருந்தா ஒரு பேஷண்ட் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நீங்க வெளில போறீங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா நடக்கணும். நான் ஒருத்தரையும் கஷ்டப்படுத்தல. இதே வழக்குகள் இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு வழக்கு கொண்டு போட்டிருக்கேன், அதுக்குரிய எவிடன்ஸ் இண்டெக்ஸ் ஆவத்தியில கொடுத்திருக்கேன். அதே எவிடன்ஸ் போட்டோ காப்பி கொண்டே கொடுப்பேன் வழக்குல. அங்க ஒரு ஐயா சொல்லி இருக்கிறார், உடம்பு எல்லாத்தையும் துண்டு வட்டி போட்டு வேனுக்குள்ள கொடுத்தேன். 2019 ஆண்டுல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணி இப்ப நீங்கள் சாட்சி அச்சுறுத்தி எல்லாத்தையும் செய்யுங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல, போலீஸார் உங்களுக்கு சாட்சி யாருன்னு சொல்லி அச்சுறுத்தி செய்யுங்க. ஆனால் அது மாதிரி 10,000 இது எனக்கு இப்ப வீட்டு அட்ரஸுக்கு வந்து கொண்டு இருக்கு. சோ நான் எல்லாத்தையும் கொடுப்பேன். கொடுத்தால் எல்லாருக்கும் பறக்கும். இனி உங்களை பொறுத்தது. நீங்கள் நான் சாவச்சியில் இருக்கைக்குள்ள 3 நாள் ஸ்ட்ரைக் அடிச்சீங்க, 25 நாள் ஓடி போய் நின்றீங்க. உங்களுக்கு VOP அடிக்கிறேன், சனிக்கிழமை காலம் VOP அடிச்சிருக்கலாம், நான் அடிக்கல. சரிதானே? ஒருத்தருக்குமே VOP அடிக்கல. அடிச்சிருந்தா இப்ப வரைக்கும் PSC போயிருக்கு. நாங்க நினைக்கிறது, நாங்கள் ஒரு GMOA நாங்கள் எல்லா டாக்டர்ஸும் ஒன்று அடிக்கிறோம். ஆனால் நீதி என்று போய்க்கில்ல, சுப்ரீம் கோர்ட் ஒன்று போய்க்கில்ல, கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று போய்க்கில்ல. எல்லா விஷயமும் அங்க வந்து அடங்கும். அது ஜனாதிபதியா இருந்தாலும் அங்க வந்து அடங்கும். அடங்கேக்குள்ள அடக்கித்தான் போக வேண்டியிருக்கும். அப்ப அப்ரூவ் பண்ணினாக்கள் இருந்து சேலரி அப்ரூவ் பண்ணாக்கள் இருந்து எல்லாருக்கும் பறக்கும். பினான்சியல் irregularity, பினான்சியல் ஸ்டீலிங், அதாவது வந்து நாங்க ஃபுல்லோட்டி வந்து நிக்காம தான் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு டாக்டரா ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ண இயலும். எத்தனை BST போய் மாத்த போறீங்க, எத்தனை BST கிளாக் பண்ண போறீங்க. இப்ப இனி இந்தியில இருந்து கிளாக் பண்ணுங்க. நாங்க நிக்கிற வார நாளுகள் ஒரு கிளாக்கிங் கொண்டு போட்டு போங்க. இப்ப 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்ன நீங்கள் எத்தனை BST போய் பிடிக்கலும். திருப்பவும் சொல்றேன், ராமநாதன் அர்ச்சனாவோட கொள்ளி இருக்கிறீர்கள். நான் இதை எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த வேலையை துளைச்சிட்டீங்க, இந்த எல்லாமே நாசமாக்கிட்டீங்க. எனக்கு அது கவலை இல்லை. நான் இப்படியே போறேன். இப்ப நான் இப்படியே போறேன், பிரச்சனை இல்லை. ஆனா இதை தான் கண்டினியூ பண்ண நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா லெட்ஸ் கோ ஃபார் தி பேட்டில். சரிதானே? ரைட். வேற ஏதாவது அரசியல் கனவே படிப்பிக்கணும், சந்தோஷம். ஐம் குட் லிசனர். பட் நீங்க சொல்றதை கேட்டு செய்ய மாட்டேன். ஓகே, வேற ஏதாவது சொல்றேன்னா கேட்கலாம். சாவச்சேரி மக்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வையுங்கோ. கட்டாயம். என்னென்றால் இப்ப இந்த எலெக்ஷன் நேரம் அப்படி மீட்டிங்கள் வைக்கல, போலீசார் வந்து பிரச்சனை படுவார்ன்றபடியா தான் பேசாம இருக்கிறேன். ஒவ்வொரு வீடா போய் கழிச்சு கொண்டிருக்கேன். தெரிஞ்ச கடையில போய் தேங்க்யூ சொல்லி கொண்டிருக்கேன். அன்றைக்கு சிறியான கடையில போய் சொன்னான், VMK கடையில போய் சொன்னான். அது மாதிரி உதயானிட கடையில போய் சந்திக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். எனக்காண்டி கடையில போய் செய்து போராடிஞ்சதாக நன்றின்னு சொல்லி ரோட்ல ஹான்ற எல்லாருக்குமே நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். பட் சாவச்சேரிக்கான ஒரு மீட்டிங் ஒன்று வைப்பேன். அது வந்து ஒரு வாரத்துல ரவிராஜன் வச்ச மீட்டிங்கா இருக்கும். அன்றைக்கு நான் காட்டுவேன் நான் யாருண்டு. சாவச்சேரி என்ற இதயம், அது நான் பூந்த வீடு. நான் சாகுறேன்டா நான் சொல்லியிருக்கேன். என் உடம்பை கொண்டு சாவச்சேரி ஹாஸ்பிட்டல வச்சிருக்க சொல்லி இப்ப தேவையான பாட்டுகளை வெட்டி பேராதனையில் எடுத்து போட்டு கண் கிட்னி அதில் எடுத்து போட்டு மிச்சத்தை கொண்டு சாவச்சேரி இருக்க சொல்லி. சாவச்சேரி என்ற இதயம், நான் அதை விட்டு போக மாட்டேன். வேற ஏதாவது கேட்கறா கேளுங்க. இன்னொரு 5 minutes ஏதாவது கேட்கறா கேட்கலாம். தமிழ் பொது வேட்பாளர் ஆதரவு கூட்டங்கள் இதுவரை நீங்கள் கலந்து கொள்ளவில்லை. இனி அப்பன் என்ன கேட்கவே இல்லை வர சொல்லி. அப்போ நான் டிரான்ஸ்லேட் அண்ணா சொல்றேன், அண்ணா என்ன வர வேணுமெண்டா வர சொல்லுங்க. நான் எங்கட மக்களை ஒன்றாக சேர்த்து காட்டுறேன். எங்கட சங்கு காண்டி பொது வேட்பாளர் பற்றி யாருன்றது எனக்கு கவலை இல்லை. அவரோட அடையாளம் தான் நடத்தும். பட் சங்குன்றது வந்து எங்களுடைய அடையாளம்டா. நாங்கள் ஒரு வாரத்துல சங்கு முழங்கடா தமிழான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஒரு யூடியூப்ல பேர். சங்குன்றது எங்களுடைய அடையாளம். இப்ப கூட நான் கூப்பிட்டா சகல பொது வேட்பாளர்கிட்ட பரப்புரையை நான் நிக்கிறதுக்கு ரெடி. ஆனா ஸ்ரீதரனை விரும்ப மாட்டேன், பொது வேட்பாளரை விரும்ப மாட்டேன். ஆனா எனக்கு ஒன்று ஒரு மனசு இருக்குதானே, அப்போ நான் தமிழனா இல்லையாண்டு அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சங்குக்கு நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட போடுங்க. டாக்டர்ஸ் எனக்கு கால் பண்ணி சொல்லிச்சுன்னா மச்சான் நாங்க அனுராவுக்கு போடுறோம்.
உண்மைதான். அனுராவுக்கு நீங்க போடுற போட்ட செகண்டா போடுங்க. அண்ணன் நீங்க தமிழன் தானே ஃபர்ஸ்டா, சோ தமிழ்ன்றபடியா சங்குக்கு ஃபர்ஸ்டா போடுங்க. ரெண்டாவது போட்ட வேணுமெண்டா அனுராவுக்கு போடுங்க. இப்ப நான் போட போறது எனக்கு இந்த முறை ஓட்டிங் இருக்குது. சோ நான் ஃபர்ஸ்டா போட போறேன் சங்குக்கு. ரெண்டாவது என்னுடைய விருப்ப வாக்கு வந்து அனுராவுக்கு தான் போடுவேன். சஜித்துக்கு போட்டு கடைசியா சஜித் வெளில போறது இல்ல. சோ சஜித் என்ன செய்ய போறார்? ஒன்று செய்ய போறது இல்ல. ரணில் ஒன்றும் செய்ய போறது இல்ல. நான் பார்த்தேன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தர் ரோட்ல எல்லாம் இறங்கி பரப்புரை செய்யறார். தம்பி நாங்கள் இறங்கி பரப்புரை செய்வோமா இருந்தால் அது வேற லெவல்ல இருக்கும். வேற சாரி, நாங்கள் அப்படி வரவும் இல்லை. இப்ப இங்கேயே இருக்கிறோம். எனக்கே தலைமை போயிட்டடாப்பா 40 வயசுல கேட்கிற கேள்வியா இது. ஓகே, அது பொம்பளை பிள்ளை நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஆலதான் நீங்க படிச்சோண்டு இருக்கீங்க போட்டது. ஸ்ட்ரெஸ் ஆலதான் உங்களுக்கு கேலோஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி யூடியூப்ல அடிச்சு பாருங்க. அண்ணா உங்களோட இல்ல மேடம் விளங்கல. ஐயோ அப்படிலாம் அழுதாங்க. கபிலன் ஈஸ்வரா ஆரோக்கியமா இருந்தா போதும். நன்றி. ஓகே, ஏதாவது கேட்கறேன்டா கேட்கலாம். என்னோட 5 மினிட்ஸ் இருக்கலாம். இருக்க வியூஸ் கூடிக்கொண்டே போவதோடைய வியூ குறையல. டைப் பண்ணுங்க. உங்களுக்கு விசுவாசமான நம்பிக்கையான ஒரு நண்பர்களை உருவாக்குங்கள். முதலில் நீங்கள் ஒரு அறிக்கையை விட முதலோ அல்லது நேரலை வருவதற்கு முன்னோ உங்களுக்கு குழு நண்பர்கள் ஆலோசனை. எஸ், நான் எல்லாமே மாயிரோட என்ன எனக்கு இப்போது இருக்கிற மாயிரன். நான் இப்ப தலைவர் வந்து எல்லார்ட்டையும் கேட்கறீங்களா, போட்டோ மட்டும் தான் கேட்கறது. எந்த போட்டோ மாயிரன் அப்படி வசதி. பருத்தத்துறை வேல்பேட்டுத்துறைக்கு வாங்குவோம், கட்டாயம் வருவோம். அது கடவுள் பிறந்த இடம் இல்லடாப்பா. அங்க நிக்கிறதுக்கே அந்த மூச்சு காட்ட சுவாசிக்கிறதுக்கே நீ கொடுத்து வச்சிருக்கணும். அண்டஜெனிக் எலோபிஷியா வருதுன்னு சொன்னா நீங்கள் ஒரு ஸ்கின் கன்சல்டன்ட் காட்டுங்க. அதை வந்து அது ட்ரீட்மெண்ட் சொல்லி நம்மளுக்கு என்னது அது கொஞ்சம் என்ன விட பெரிய லெவல் தெரியாண்டா தெரியான்னு சொல்லிடணும். என்னோட பெரிய லெவல். ஸோ பெட்டர் வந்து ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட காட்டுறதா நெல்லாம். ஆமா, வேற யாரு? சாரி, ஓகே, யோசிச்சு பார்ப்போம். வேற என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேணும்? ஓகே, பூவோல அரசியல் சொல்லிட்டேன், எங்களுடைய அரசியல் சொல்லிட்டேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிட்டேன், என்னுடைய ஆதரவாளர்கள் கூடினமா குறையான்னு சொல்லிட்டேன். இந்த துரோகிகள் அது இவரா இருக்கட்டும், யாரு என்ன பேர் அந்த துரோகி, தம்பிராசாவா இருக்கட்டும், அரவிந்தா இருக்கட்டும், மற்றது அந்த அரவிந்தர் இன்னொரு மது பிளாக்கோ அதா இருக்கட்டும், அல்லது வந்து இப்படி ஒரு கொஞ்சம் துரோகிகள் ஃபேஸ்புக்கில் ஒரு கொஞ்சம் துரோகிகள் இருக்கணும், அவையா இருக்கட்டும். நேரடியில் வரும்போது முதலே சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு வழக்கு, இன்றைக்கு இரவு பெரும்பாலும் நேரலையில் வருதுன்னு நினைக்கிறேன். ரைட், நன்றி 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 ஜனா. ஓகே ஓகே, நான் இந்த நேரலையை முடிக்கிறேன். இதை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. உங்களால் எலிமெண்டா பெரிய உதவியா இருக்கும். எலிமெண்டா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எப்பவுமே என்னுடைய கடைசி வசனத்தை சொல்றேன். எப்பவுமே என்னுடைய வாக்கு சங்கு தான். நான் அதை முதலும் மாத்தையில இந்த வரைக்கும் மாத்தையில. என்னுடைய 2வது வாக்கு போட விரும்புபவர்கள் யாராவது போடுறால் அனுர அவர்களுக்கு போடவும். ஏனென்றால் அவர் தான் ஜனாதிபதி ஆவாரத்துக்குரிய 100க்கு 105% சான்ஸ் இருக்கு. இது பொய்யண்டா நான் பிறகு பார்ப்போம். இப்ப கூட சுடுவதற்குரிய அனுமதியை வந்து கொடுத்தாச்சு ரணில். நீங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். அதாவது வந்து வேட்பாளர் நேரங்களையோ எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் சுடுறதுக்குரிய அனுமதியை கொடுத்தாச்சு. உங்களுக்கு விளங்கி இருக்கணும். நான் முதல்ல சொன்னான் அனுர வெண்ட உடனே சுடப்படுவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்தியாவோ அமெரிக்க ராணுவமோ ரங்கும். அந்த நேரம் நானும் சுடப்படுவேன் நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு விளங்கும். சோ நாங்கள் ரெண்டாலும் நாங்கள் எங்களுடைய 2வது வாக்குன்றது கொடுத்து நாங்களும் அதுல அந்த அவற்றை வெற்றியில நாங்களும் பங்கா இருக்கிறோம்ன்றதை காட்டிக்கொள்வோம். அவ்வளவுதான் என்னால சொல்லலும். தயா ஐயோ கோல் பண்ணவா என்னாலே இல்லாதடாடி. இந்த 2 போன் மொத்தமா 3 போன் இருக்கு. 3 போன்லயும் மாறி மாறியவில்லை எனக்கு ஆகிறது. நான் லைவுக்கே வரேன். கோவிக்காயங்க. இஃப் யூ லைக் காஃபி ஓ டீ அடே என்ன கேள்விடா கேட்கிறாய். நான் வந்து என்னென்றாலும் பரவாயில்லை, பட் சீனி போடாம என்ன நான் குடிப்பேன். இனிய காலை வணக்கம். தமிழ் உங்கள் அப்பா என்னுடன் பேர்லினில் இருந்தார். அப்பா கேட்கவே ஆசையா இருக்கு. அது ஆளை பிடிச்சிடணும் மேரண்டு. அப்பா பற்றி யாராவது சொன்னா நான் தப்புன்னு படிச்சிடுவேன். வெயிட் இங்க எனக்கு தயவு செய்து இந்த மெசேஞ்சர்ல வந்து மெசேஜ் போடுங்க. நான் சரியான சந்தோஷப்படுவேன். அப்பாவோட நீங்கள் இருந்தேன்னு சொன்னார். கண்ணில் தண்ணி வர பண்றானுகள். ரைட், உடம்ப கவனியுங்கள் அண்ணா. ரைட், கவனிச்சு கொள்றேன். இது அழுகிறது இல்லை, இது வேர்வை. அதையும் படம் எடுத்து போடும் ஒரு யூடியூப்ல உள்ள டாக்டர் அழுகிறார்கள் நேரலையில் இருந்து. சவுதி ஜித்தாவுக்கு வாங்க. சவுதி எந்த பக்கம் இருக்கிறது தெரியாது.
தேங்க்யூ ஸோ மச். ஓகே ரைட். என்ன சப்போர்ட் பண்ற விரும்பினார்கள், நான் உண்மையை நினைக்கிறார்கள் என்னோட வாங்கோ, நான் கூடாதவன் கெட்டவன் பொம்பளை கள்ளன் காசு சேர்க்கிறவன் நினைக்கிறார்கள், உங்களோட தனி வழியில சுமந்திரனோடையும் சாணக்கியனோடையும் டக்ளஸ் தேவானந்தாவோடையும் நீங்கள் போகலாம். நானும் இருந்தேன் அப்பாவோடு, கேட்கவே ஆசையாக இருக்கிறது. இனி சும்மா சொல்ல போறான். அப்பாவோடு இருந்ததுக்கு ஆதாரம் இருந்தா மட்டும்தான் கதைப்பேன். ஓகே, தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, MS பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி, எப்படி வசதி அண்ட் சீமோ.